गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद दिमिकिट वाद्यमृदंग दिमिकिट वाद्यमृदंग ब्रह्म ताळधरी गजानन ब्रह्म ताळधरी गजानन तांडव नृत्य करे गजानन तांडव नृत्य करे तांडव नृत्य करे गजानन तांडव नृत्य करे देगदिश कोटि सुरगण दाटी देगदिश कोटि सुरगण दाटी मध्ये शिव गौरी गजानन मध्ये शिव गौरी गजानन तांडव नृत्य करे गजानन तांडव नृत्य करे नामीरगले दास सतोदित नामीरगले दास सतोदित शोभे चंद्रशिरी गजानन शोभे चंद्रशिरी गजानन तांडव नृत्य करे गजानन तांडव नृत्य करे देमज दिव्यमति सरस्वती देमज दिव्यमति सरस्वती देमज दिव्यमति राम कथा बहु कोट निरूपण राम कथा बहु कोट निरूपण काल शीघ्र गति सरस्वती देमज दिव्यमति सरस्वती देमज दिव्यमति रामदास मणे कायम लाऊने रामदास मणे कायम लाऊने तुम सता जगती सरस्वती देमज दिव्यमति सरस्वती देमज दिव्यमति बलभीमा पार तव गुण महिमा जय जय बलभीमा पार तव गुण महिमा जय जय बलभीमा उपजत गिरिधा धरणी वृंदा उपजत गिरिधा धरणी वृंदार कामे नगरे करणी वृंदार कामे नगरे करणी जय जय बलभीमा अपार तव गुण महिमा जय जय बलभीमा देहि तव पति प्रेम रामा देहि तव पति प्रेम रामानुज जीवन सुखदामा रामानुज जीवन सुखदामा जय जय बलभीमा पार तव गुण महिमा जय जय बलभीमा गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद आदौ कीर्तनारंभத்திலே ஸ்ரீபதியான பகவானுடைய ஸ்வரூபமான ஸ்ரீமத் பாகவதத்துல பிரதம ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயத்துல பகவானுடைய எல்லா அவதாரங்களும் சொல்லப்படுறது. உலக சிருஷ்டிக்காக பகவான் விராட் ஸ்வரூபமாக ஆனான். ஜகிருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிகி சம்பூதம் ஷோடசகலம் ஆதௌ லோக சிஸ்ருக்ஷயா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அந்த விராட் புருஷனான பகவான் தான் பலவிதமான அவதாரங்களை செஞ்சு இந்த உலகத்தையும் தர்மத்தையும் ரட்சிக்கிறான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. முதல் அவதாரம் சனகாதிகளாக அவதாரம் பண்ணினான். அடுத்தபடியாக பிரளய ஜலத்துல மூழ்கி இருக்கக்கூடிய பூமி பிராட்டியை வெளியில கொண்டு வர்றதுக்காக வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணினான். சுகர ரூபக தானவ சத்ரோ பூமி விதான
யஜ்ஞவராங்க சுகர ரூபக தானவ சத்ரோ பூமி விதாரக யஜ்ஞவராங்க. மூன்றாவது அவதாரமாக நாரதராக அவதாரம் பண்ணினார். அதுக்கப்புறம் நரநாராயணனாக அவதாரம் பண்ணினார். அடுத்த அவதாரம் கபில வாசுதேவன். அதுக்கும் அடுத்ததாக தத்ராத்ரேயனாக அவதாரம் பண்ணினார். யஜ்ஞனாக அவதாரம் பண்ணினார். அடுத்ததாக ரிஷபயோகீஸ்வரர். அதுக்கப்புறம் பிருத்து மகாராஜா 9வது அவதாரம். 10வது அவதாரம் மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்யக ரூபலயோக விஹாரின் வேத விநேத்ரே சதுர்முக பங்க்ய மத்ஸ்யக ரூபலயோக விஹாரின் வேத விநேத்ரே சதுர்முக பங்க்ய. 11வது அவதாரம் கூர்மமாக அவதாரம் பண்ணினான். கூர்மஸ்வரூபக மதரதார்ய லோகவிதாரக தேவவதேன்ய. 12வது அவதாரம் தன்வந்திரியாக அவதாரம் பண்ணினான். அடுத்ததாக மோகினி அவதாரம். பக்த பிரகலாதனுடைய வாக்கியத்தை பரிபாலனம் பண்றதுக்காக ஹிரண்யகசிபுவை வதம் செய்வதற்காக 14வது அவதாரம் நிருசிம்மராக அவதாரம் பண்ணினார். தேவ நிருசிம்ம ஹிரண்யகசத்ரோ சர்வபயாந்தக தெய்வதபந்தோ தேவ நிருசிம்ம ஹிரண்யகசத்ரோ சர்வபயாந்தக தெய்வதபந்தோ வாமன வாமன மானவ வேஷ தைத்யவராந்தக காரண ரூப. 15வது அவதாரம் வாமனனாக அவதாரம் பண்ணினார். 16வது அவதாரம் துஷ்ட சத்திரியர்களை வதம் பண்றதுக்காக பரசுராம அவதாரம். ராம பிருகுத்வக சூர்ஜித தீப்தே சத்ரகுலாந்தக சம்புவரேண்ய. 17வது அவதாரம் வேதத்தை 4ஆக பிரிக்கிறதுக்காக வியாச பகவானாக அவதாரம் பண்ணினார். 18வது அவதாரம் ராம அவதாரம். ராகவ ராகவ ராட்சச சத்ரோ மாருதி வல்லப ஜானகி காந்த தேவகி நந்தன சுந்தர ரூப ருக்மிணி வல்லப பாண்டவ பந்தோ தேவகி நந்தன சுந்தர ரூப ருக்மிணி வல்லப பாண்டவ பந்தோ. 19வது 20வது அவதாரம் கிருஷ்ணனாகவும் பலராமனாகவும் அவதாரம் பண்ணினார். 21வது அவதாரம் புத்த அவதாரம். தைத்ய விமோகக நித்ய சுக தேவ விபோதக புத்த ஸ்வரூப துஷ்ட குலாந்தக கல்கி ஸ்வரூப தர்ம விவர்தன மூலயுகாதே நாராயண அமல காரணமூர்த்தே பூர்ண குணார்ணவ நித்ய சுபோத பூர்ண குணார்ணவ நித்ய சுபோத. 21வது அவதாரம் புத்த அவதாரம். 22வது அவதாரம் வரக்கூடிய கல்கி அவதாரம் அப்படின்னு இத்தனை அவதாரங்களையும் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லிட்டு வருது. இவ்வளவு அவதாரங்களையும் சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம், பக்த சரித்திரங்களை சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் கலியுகம் வந்துருது அப்படின்னதுமே ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னுட்டா, இந்த கலியுகத்துல நிறைய மகான்கள் வரப்போறா, கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக அப்படின்னு சொல்றது. இந்த கலியுகத்துல மகான்கள் வரப்போறா. யாருன்னா நாராயண பராயணாக, சாதுக்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாகவதால் அநேகம் பேர் மகான்கள், அத்தகைய மகான்கள் வரப்போறா. அவ என்ன நமக்கு காண்பிக்க போறா அப்படின்னுட்டா, நாராயண பராயணாக, நாராயணனை பஜனை பண்ணு அப்படின்னு தான் அவ நமக்கு காண்பிக்க போறா. பகவான் கலியுகத்துல தன்னுடைய அவதாரங்களை எல்லாம் நிறுத்தின்னுட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கிருதயுகத்துல தேவாலும் அசுராலும் வெவ்வேறு லோகத்துல இருந்தா அப்ப பகவான் அவதாரம் பண்ணினார். அதே மாதிரி திரேதாயுகத்துல தேவாலும் அசுராலும் ஒரே லோகத்துல இருந்தா அப்ப பகவான் அவதாரம் பண்ணினார். அது மாதிரி துவாபர
கலியுகத்துல வந்து தேவாளும் அசுராலும் ஒரே குடும்பத்துல இருந்தா அப்ப பகவான் வந்து அவதாரம் பண்ணினார். இப்ப கலியுகத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லும் போது, இந்த துஷ்டர்களை சிக்ஷித்து சிஷ்டர்களை ரட்சிச்சு தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, கலியுகத்துல துஷ்டர்கள் யார், சிஷ்டர்கள் யார், நல்லவா யாரு, கெட்டவா யாரு, தேவா யாரு, அசுரால் யாரு அப்படின்னு கேட்டா, நம்மளே தேவர்கள் நம்மளே அசுரர்கள். காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் கலியுகத்தினுடைய விசேஷம். இப்ப அசுரத்தன்மை அப்படிங்கிறது தனியா எங்கேயும் இல்லை, அசுரத்தன்மை அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தியிலேயே ஆவிர்பவிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால பகவான் பார்த்தார், இந்த கலியுகத்துல வந்து எல்லாரும் துஷ்டர்கள் கிடையாது, பிரஷ்டர்கள், தப்பு பண்ணக்கூடியவா, அவ வந்து துஷ்டர்கள் கிடையாது, துஷ்டாலா இருந்தா அவளை வதம் பண்ணணும், பிரஷ்டர்களா இருந்தா அவள் இடத்துல கிருப காட்டணும், கருணை பண்ணணும். அப்படிங்கிறதுனால சுவாமி பார்த்தாராம், தன் கையில இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் அவதாரம் பண்றதுக்காக வேண்டி தன் கையில இருக்கக்கூடிய சங்கம் சக்கரம் கதை அதெல்லாம் லாய்க்கப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். அப்ப பகவான் என்ன பண்ணினான் அப்படின்னா, திருக்குறங்குடி அப்படின்ற க்ஷேத்திரம், அங்க பெருமாளுக்கு நம்பி சுந்தர பரிபூர்ணன் அப்படின்னு பெயர். ஒரு சந்தர்ப்பம் ராமானுஜாச்சாரியால் அந்த க்ஷேத்திரத்துக்கு வரார். பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக வரும்போது அந்த ராமானுஜர் பின்னாடி வந்து அத்தனை பக்த கோடிகள் வராலாம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கா. பகவான் இந்த நம்பி பெருமாள் வந்து நிமிர்ந்து பார்க்கிறாராம். பார்த்து அவருக்கே பயமா போயிடுத்தான். அவர் ஆச்சாரியால கூப்பிட்டு கேட்கிறாராம் தனியா, என்ன ஆச்சாரியாலே, என்ன விஷயம், என்ன வந்திருக்கு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியால் இடத்துல பகவான் சொல்றார், இல்ல உம்ம பின்னாடி இத்தனை பேர் வந்திருக்காளே, ஆயிரக்கணக்கான பக்த கோடிகளை அழைச்சுன்னு வந்திருக்காளே, அது எப்படி அப்படின்னு கேட்டார். ஏன், அதுல என்ன விசேஷம், இதுல ஒன்றும் தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னா பகவான் சொல்றாரா, நான் வந்து சங்க சக்கர கதாதரனாக அவதாரம் பண்ணினேன், கோதண்டத்தோட அவதாரம் பண்ணினேன், நிருசிம்மனா அவதாரம் பண்ணினேன், அப்ப 10 பேர் கூட என் பின்னாடி வரல, உம்ம பின்னாடி நீர் எப்படி வந்து வெறும் ஒரு திரிதண்டத்தை வச்சுட்டு இப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்களை அழைச்சுன்னு வந்துட்டீரே, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டதும் இங்க ஆச்சாரியால் சொல்றாராம், உமக்கு வந்து இதுக்கு பதில் தெரியணும் அப்படின்னுட்டா நீர் கீழே இறங்கும், நான் மேல உட்காந்துக்கிறேன், கேள்வி கேட்கிறவன் நீ வந்து மேல உட்காந்துட்டு கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன், அதனால நீ கீழே இறங்கு, நான் வந்து மேல உட்காந்துட்டு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் பெருமாள் கீழே இறங்கி ஆச்சாரியாளுக்கு வந்து ஸ்தானத்தை கொடுத்து அந்த சிம்ஹாசனத்தை கொடுத்து உட்காத்தி வச்சு இப்ப கேட்கிறாராம், அந்த ரகசியம் என்ன நீர் சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் ஆச்சாரியால் சொல்றார், நீர் வந்து உம்முடைய அவதாரத்துல எல்லாம் வந்து என்ன நம்புன்னு நீ சொன்ன, ஜனங்கள் வந்து உன்னை மதிக்கல, ஆனா நான் என்ன இவாளை பார்த்து சொல்றேன் அப்படின்னா உன்னை நம்புன்னு சொல்றேன், அதனால எல்லாரும் என் பின்னாடி வரா, இதுதான் இதனுடைய ரகசியம் அப்படின்னு சொன்னதும் பகவான் வந்து பார்த்துட்டானா, இனிமேல் வந்து நம்ம ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை இந்த லோகத்துல செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா பகவானால ஆகாத காரியத்தை வந்து சாதுக்கள் பண்ணிட்டு போயிடுவா, அதனால இந்த லோகத்துல நிறைய சாதுக்கள் அனுப்பணும், நிறைய மகான்கள் அனுப்பணும். இந்த சாதுக்கள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தோ வசந்தவத் லோகஹிதம் சரந்தக. வசந்த ருத்து எப்படி வந்து லோகத்துல ஹிதம் பண்றதுக்காகவே நல்லது பண்றதுக்காகவே சஞ்சரிக்கிறதோ, அது மாதிரி சாதுக்கள் வந்து ஹிதமாகவே இந்த லோகத்துல அவதாரம் பண்றா. சர்வ ஜனங்களையும் அவ எப்படி கரையேற்றா அப்படின்னுட்டு அகேத்துனா அவ்வியாஜ கிருப்பையை வந்து வருஷிச்சு அப்படி ஜனங்கள் எல்லாம் கரையேற்றாலாம். அதுதான் சாதுக்கள் மகான்களுடைய ஆச்சாரியர்களுடைய சத்குருநாதருடைய தனியான ஒரு மகிமையாக இருக்கு. அருள் கடலில் அலைகளிலே மிதந்து வந்தோம் குருநாதா, அன்பு வழி பாதையிலே தவழ்ந்து வந்தோம், அருள்கடல் அலைகளிலே மிதந்து வந்தோம் குருநாதா, அன்பு வழி பாதையிலே தவழ்ந்து வந்தோம். திருவே திருப்பார்கடல் அமுதே உன் பெயர் சொன்னால், திருவே திருப்பார்கடல் அமுதே உன் பெயர் சொன்னால், தீராத வினைகள் எல்லாம் தீயினிலே தூசாகும், அருள்கடல் அலைகளிலே மிதந்து வந்தோம் குருநாதா, அன்பு வழி பாதையிலே தவழ்ந்து வந்தோம், அன்பு வழி பாதையிலே தவழ்ந்து வந்தோம். பகவான் பார்க்கிறான், அப்ப கோதண்டத்தால சாதிக்க முடியாத காரியம், சங்க சக்கரத்தை எடுத்துன்னு வந்து சாதிக்க முடியாத காரியம், சதுர்புஜங்களோட வந்து சாதிக்க முடியாத காரியம், நிருசிம்மனாக வந்து சாதிக்க முடியாத காரியத்தை இந்த சாதுக்கள் வந்து என்ன பண்றான்னா, ஒரு ஜபமானையை எடுத்துட்டு வரா, ஒரு ஜால்ராவை எடுத்துட்டு வரா, அவ வந்து சுலபமா சாதிச்சுட்டு போயிடுறா. அப்படிங்கிறது தான் அவளுடைய பெரிய சாமர்த்தியமாக இருக்கு. அப்போ ஸ்ருதிகளால சாதிக்க முடியாதது, ஸ்மிருதிகளால சாதிக்க முடியாதது, இதிகாச புராணங்கள் ஏன் விபவாவதாரங்களால கூட சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை வந்து சாதுக்கள் குருநாத
மகாத்தாள் மகான்கள் அவ சுலபமா ஒரு நாம சூத்திரத்தை, அந்த நாமத்தை ஜனங்களுக்கு வாரி வழங்கி அப்படி சாதிச்சுட்டு போயிடுறா இல்லையா, அதுதானே அவளுடைய பெருமையாக இருக்கு. அப்படி ஸ்ரீமத் பாகவதம் இந்த இடத்துல கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக அப்படின்னு சொல்றது. இங்க பாகவதம் பிரத்யேகமா யார சூச்சனம் பண்றது அப்படின்னு கேட்டா 12 ஆழ்வார்களை தான் இந்த இடத்துல பாகவதம் சூச்சனம் பண்றது. இவர் ஆழ்வார்கள் 12, இவர் ஆழ்வார்கள் 12, பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் திருமழிசை நம் வாழ்வார் மதுர கவி பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர தொண்டரடி பொடி திருப்பாணி திருமங்கை இவர் ஆழ்வார்கள் 12, ஆழ்வார்கள் 12, பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் திருமழிசை நம் வாழ்வார் மதுர கவி பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர தொண்டரடி பொடி திருப்பாணி திருமங்கை இவள் ஆழ்வார்கள் 12. பகவான் அதனால என்ன பண்ணினான், தன்னுடைய அவதாரங்களை நிறுத்திட்டான். அபிநவ தசாவதாரம் அப்படின்னு சொல்லும்படியாக ஆழ்வார்களை இந்த உலகத்துல அவதாரம் பண்ணும்படியாக நியமிச்சான். பகவான் சங்க சக்கரம் கதை இதெல்லாம் எடுத்துன்னு சாதிக்க முடியாத காரியத்தை ஆழ்வார்கள் சாதிச்சுட்டு போயிடுறா. அவ கையில எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது. நம்மாழ்வார் பத்தின ஒரு அழகான ஒரு கீர்த்தனம். அவர் கையில என்ன வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டா, தாளும் பரிபூரமும் தோளும் திருமாலையும் நாளும் தொடர்ந்தென்றனையாளும், தாளும் பரிபூரமும் தோளும் திருமாலையும் நாளும் தொடர்ந்தென்றனையாளும், வாளும் கதையும் வில்லும் நீளும் நேமியும் சங்கும் வைத்திடாத கை கலங்களின் அழகும் நித்திய வாழ்வு பெற்றுயர்ந்த தேசிகள் மெய்யும் ஞான முத்திரை கையும் துணை நான் உய்யும் படியே அருள் செய்யும், மெய்யும் ஞான முத்திரை கையும் துணை நாம் உய்யும் படியே அருள் செய்யும், வையம் புகழ் கூறுகை ஐய செண்பகமாரன் மந்தகாச சந்திரபிம்பவதனமும் வண்டு பாட விண்டலந்தவகுளமும் மெய்யும் ஞான முத்திரை கையும் துணை நான் உய்யும் படியே அருள் செய்யும். மெய்யும் ஞான முத்திரை கையும் துணை நான் உய்யும்படியே அருள் செய்யும். யார் அப்படின்னுட்டா நம்மாழ்வார் சுவாமிகள். அவர் கையில வாள் கதை வில் நீளும் நேமியும் சங்கும் வைத்திடாத கைத்தலங்கள் அப்படியே சின்முத்திரையை காண்பிச்சுட்டு தானே நம்மாழ்வார் சுவாமிகள் உட்கார்ந்து இருக்கார். அதை தான் இந்த கீர்த்தனத்துல சொல்றா, மெய்யும் ஞான முத்திரை கையும் துணை நான் உய்யும்படியே அருள் செய்யும். அத்தகைய ஆழ்வார்கள் அவ கையில சங்கம் சக்கரம் கதை வில்லு அம்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் இதையெல்லாம் அவ சுலபமாக நம்மளை எப்படி இதெல்லாம் வச்சுக்காத நம்மளை எப்படி சுலபமா கரையை ஏத்துறா அப்படின்னு கேட்டா, ஒரு ஜபமாலை ஒரு தம்புராவை மீட்டிண்டு நம்ம கதையை ஏத்திடுறா இல்லையா. பகவானால ஆகாத காரியத்தை கூட அவ சாதிச்சுட்டு போயிடுறா. அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய சத்குருநாதர் சொல்லுவார், பொதுவா ஒரு வச்சனம் சொல்லுவார் இல்லையா, ஒரு மானை பிடிக்கிறதுக்கு ஒரு மானை வச்சுதானே பிடிப்பா, ஒரு யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு யானையை வச்சுட்டு தானே பிடிப்பா. அது மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி இந்த ஜீவகோட்டிகளுக்கு ஏற்றபடி ஈஸ்வரன் என்ன நினைக்கிறான், நம்மளும் ஈஸ்வரன் ஒரு தனித்த பொருளாக இருக்கும். அதனாலதான் இந்த ஜீவகோட்டிகள் எல்லாம் நம்மளிடத்துல அகப்படலையோ என்னமோ. அப்போ இவாளுக்கு ஏத்த மாதிரி ஜீவகோட்டிகள் இந்த லோகத்துல அனுப்பி அவ இவாளிடத்துல பழகி இவளை கரையேற்றணும் அப்படின்னு ஈஸ்வரனுடைய சங்கல்பமாக இருக்கிறதுனால நிறைய மகான்களை பிரத்யேகமா ஆழ்வார்களை இந்த லோகத்துல அனுப்பிச்சு வைக்கிறான் பகவான். அப்ப ஸ்ரீ பாகவதம் இந்த இடத்துல ஆழ்வார்களை தான் சூச்சனம் பண்றது அப்படின்னு நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு கேட்டா, கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக க்வச்சித் க்வச்சின் மகாராஜ திரவிடேஷு ச பூரிஷக
இந்த இடத்துல திராவிட தேசத்துல அத்தகைய மகான்கள் வரப்போறா. அதுல அந்த திராவிடேஷு தமிழ்நாடு தான் பரம பாக்கியம் பண்ணிருக்கு. இந்த இடத்துல மகான்கள் இங்கதான் அவதாரம் பண்ண போறா. எங்க அப்படின்றத ஸ்ரீமத் பாகவதத்துல கரபாஜனர் அப்படின்ற மகரிஷி சொல்லிட்டு வரா. தமிழ்நாட்டுல இன்னின்ன நதி தீரத்துல இத்தகைய மகான்கள் வரப்போறா, நம்மள எல்லாம் கரையேத்த போறா. அப்போ அவர் கூட எதிர்பார்த்திருக்கார் யார அப்படின்னு கேட்டா ஆழ்வார்களை தான் நம்ம எதிர்பார்த்திருக்கார். எந்த இடங்கள்ல எல்லாம் வரப்போறா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அழகா பாரதியார் ஒரு கீர்த்தனத்துல பாடிண்டு வரார். அந்த கீர்த்தனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கீர்த்தனம். செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இந்த தென் பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேசினிலே ஒரு சக்தி பிறகுது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அறம்பயர் போலிளம் கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு காவிரி பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவியாறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நதிகளுடைய பெயரெல்லாம் சொல்லிட்டு வரார். கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவர் வந்த தமிழ்நாடு, வேதம் செழித்த தமிழ்நாடு, அது மாதிரி காவிரி தென்பெண்ணை பாலாறு அப்படின்ற நதிகள் ஓடக்கூடிய தமிழ்நாடு அப்படின்னு எல்லாம் வர்ணிச்சுட்டு வராரு இல்லையா. இது எல்லாத்தையும் காட்டிலும் இதுக்கெல்லாம் சிகரம் வச்சது போல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா கரபாஜனர் அப்படின்ற மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லிட்டு வர்றார். திராவிட தேசத்துல அத்தகைய மகான்கள் வரப்போறா. எங்க வரப்போறா அப்படின்னு கேட்டா தாமிரபரணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா பிரதீச்சி ச மகாநதி. அப்போ பாரதிகள் என்னென்ன நதிகள் எல்லாம் வர்ணிச்சுட்டு வராரோ அந்தந்த நதிக்கரைகளை தான் இந்த இடத்துலயும் சொல்லிட்டு வரார். இன்னென்ன நதிக்கரைகள்ல இத்தகைய மகான்கள் வரப்போறா. அப்போ முதல்ல எடுத்ததுமே அவர் என்ன சொல்றார்? தாமிரபரணி நதி எத்திர. அப்போ தாமிரபரணிக்கு அத்தகைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா சுவாமி நம்மாழ்வார் அங்கதான் அவதாரம் பண்ணினார். ஆழ்வார்களுடைய வரிசை கிரமத்தை பார்த்து வந்தோமானால் முதல் 3 ஆழ்வார்கள் தான் முதல்ல வந்தா. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அவளுடைய வரிசை கிரமம் அப்படின்னு பார்க்கும்போது அவா எந்த நதி தீரத்துல அவதாரம் பண்ணினாலோ அந்த நதியை தானே ஸ்ரீபாகவதத்துல மெனக்கிட்டு முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல அவ காஞ்சிபுரம் சமீபம் பாலாற்றங்கரை பயஸ்வினியை தான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனா இங்க மெனக்கிட்டு தாமிரபரணி நதி எத்திர அப்படின்னு சொல்லும் போதே 12 ஆழ்வார்களுக்குள்ள நம்மாழ்வாருக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் இருக்கிறதுனால அவருடைய அவதாரம் முதல்ல சொல்லப்படுறது. ஏன்னா சுவாமி நம்மாழ்வார் பிறந்ததுல இருந்து அவர் ஜீவன் முக்தர், குருஸ்தானம் அவர் மேல மட்டும்தான் குரு ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டிருக்கு. முதல் 3 ஆழ்வார்கள் வயசுல பெரியவாளா இருந்தாலும் கூட அவளுடைய ஹிருதயத்துல பொங்கி வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் வெளிப்படையாக அனுபவிக்கும்படியாக சுவாமி நம்மாழ்வார் இருந்ததுனால நம்மாழ்வாருடைய அவதாரம் முதல்ல சொல்லப்படுறது. அதனால தாமிரபரணி நதி எத்திர. அப்போ நம்மாழ்வார் சுவாமிகளும் மதுரகவி ஆழ்வாரும் முதல்ல சொல்லப்படுறா. அடுத்தபடியாக கிருத்தமாலா வைகை அப்படின்ற நதி, அந்த நதிக்கரையில பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அவதாரம் பண்ணினா. பயஸ்வினி பாலாற்றங்கரையில முதல் 3 ஆழ்வார்கள் திருமயிஷை ஆழ்வார். காவேரி ச மகா புண்ணியா, மகா புண்ணியமான நதி அப்படின்ற ஒரு விசேஷனம் ஸ்ரீமத் பாகவதத்துல கரபாஜன மகரிஷி சொல்லிட்டு வரார். அதையே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தமிழாக்கம் பண்ணி கொடுக்கிறார். கங்கையர் புனிதமாய காவிரி நடுவுட்பாட்டு அப்படின்னு தான் அவர் பாடுறார். காவேரி ச மகா புண்ணியம், மகா புண்ணியம் அப்படின்ற விசேஷனத்தை தான் கங்கையர் புனிதமாய காவிரி நடுவுட்பாட்டு அப்படின்ற காவேரிக்கு அத்தகைய ஒரு விசேஷம் இல்லையா. அந்த காவேரி நதிக்கரையில தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணினா. அதற்கு மேல பிரதீச்சி அப்படின்ற நதி மேற்கே மலையாள தேசத்துல ஓடக்கூடிய நதி, அங்கதான் குலசேகர ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். ஆக பிரத்யேகமாக திராவிடேஷ பூரிஷக, அந்த திராவிட தேசத்துல இத்தகைய மகான்கள் வரப்போறா அப்படின்னு ஆழ்வார்களை பத்தி இங்க சூச்சனம் பண்றது ஸ்ரீமத் பாகவதம். இந்த 12 ஆழ்வார்களுக்குள்ளே அவளுக்கு தனித்தனியான ஒரு பெருமை உண்டு. முதல்ல நம்மாழ்வார் சுவாமிகளுக்கு என்ன
பெருமை அப்படின்னு கேட்டா, அவர் பிறந்ததுலேருந்து ஜீவன் முக்தர். திருக்குருகூர் அப்படின்ற க்ஷேத்திரத்துல ஆழ்வார் திருநகரியில அந்த புளிய மரத்து பொந்தடியில உட்கார்ந்து இருக்கார். சின்முத்திரை காண்பிச்சுட்டு மதுரகவி ஆழ்வார் வர வரைக்கும் அவர் வாயை திறக்கல. மதுரகவி ஆழ்வார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வாய் திறந்து பாடுறார். ஏன்னா அத்தகைய ஸ்ரோதா வந்தால் தானே வக்தாவுக்கே குஷி வரும். அவர் பாட ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, மற்றொரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, மற்ற திவ்ய தேசங்களுக்கெல்லாம் ஆழ்வார்கள் அவெல்லாம் போய் 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 மங்களாசாசனம் பண்ணினா, அவ பாசுரங்கள் பாடினா. நம்மாழ்வார் அந்த புளிய மரத்தை விட்டு அவர் எங்கேயுமே போனதில்லை. எல்லா திவ்ய தேசத்து பெருமாளும் அவர்கிட்ட என்ன பத்தி பாடு, என்ன பத்தி பாடு, என்ன பத்தி பாடுன்னு அவ கேட்டு வாங்கி பாசுரங்கள் வாங்கிட்டு போனா. அது மட்டும் இல்ல, நம்மாழ்வார் சுவாமிகள் நாயகி பாவத்துல பக்தி பண்றார். வகுலாபரண நாயகி அப்படின்னு தன்னை தானே சொல்லிக்கிறார். நாயகி பாவத்துல பக்தி பண்ணினார். இப்ப சுவாமி நம்மாழ்வார் எப்படி பக்தி பண்ணினார் அப்படிங்கிறது நமக்கு புரியக்கூடிய விஷயம் இல்ல, அது அவருக்கே புரியக்கூடிய விஷயம். ஆனா அவருக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்துட்டு மதுரகவி ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னுட்டா, இது எல்லாத்தையும் ஏடுபடுத்தி கொடுக்கிறார். மதுரகவி ஆழ்வாருடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, அவருக்கு பெருமாளை புரிஞ்சுதோ இல்லையோ நம்மாழ்வாரை புரிஞ்சுடுத்து. அதனால அவர் குரு மேல ஒரே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார். 4000 பிரபந்தங்கள்ல குரு மேல இருக்கக்கூடிய பாசுரங்கள் இவர் பண்ணின பாசுரங்கள் அப்படின்றதுதான் பெருமை. அவர் என்ன சொல்றார், எனக்கு நம்மாழ்வாரை தாண்டி எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு பெருமாள் கூட வேண்டாம், தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே அப்படின்னு அவர் அந்த பாசுரத்துல சொல்றார். அத்தகைய குரு பக்தி அவருக்கு இருந்தது அப்படிங்கிறது நம்ம மதுரகவி ஆழ்வாருக்கு உரியதான ஒரு பெருமை. அடுத்ததாக திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, பகவானிடத்திலேயே நேரடியா அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் வாங்கின்றார். பகவானே நேரா ஒரு தடுத்தாட்கொண்டு உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வாருக்கு. நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு அவர் பாடினார். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நமக்கு இத்தனை திவ்ய தேசங்கள் இருக்கு அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் தான் அதற்கு காரணம். அவ்வளவு திவ்ய தேசத்துக்கும் போய் அவர் மங்களாசாசனம் பண்ணினதுனாலதான் இவ்வளவு திவ்ய கஷேத்திரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக திருப்பான் ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார். ரெண்டே ஆழ்வார் தான் பகவானோட அப்படியே ஐக்கியமானா. ஒண்ணு நம்மளுடைய நாச்சியார், இன்னொருத்தர் திருப்பான் ஆழ்வார். ஸ்ரீரங்கம் அப்படின்ற கஷேத்திரத்துல 10 பாசுரம் தான் அவர் பாடினார். அவர் பாடின பாசுரங்களுக்கு அமலநாதிபிரான் அப்படின்னு பெயர். அன்னைக்குதான் ரங்கநாதரை முதல்ல தரிசனம் பண்ணினார். இந்த ரங்கனை பார்த்த கண்களால எனக்கு வேற எதுவும் பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அப்படியே ரங்கநாதரோட ஐக்கியமானார். கொண்டல் வண்ணனே கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே, அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அந்த ரங்கநாதரை பார்த்த கண்களாலே எனக்கு வேற எதையும் பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அப்படியே ரங்கநாதரோட ஐக்கியமாயிட்டார். ஒரே குடும்பத்துல 2 ஆழ்வார்கள் அப்படின்ற பெருமை பெரியாழ்வார்க்கும் நம்முடைய ஆண்டாளுக்கும். பெரியாழ்வாருக்கு மற்றொரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பகவானுடைய திருவடியில உட்கார்ந்து கெஞ்சி 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 அவ பாடுறா. பெரியாழ்வார் மட்டும் பெருமாளுக்கே ஆசீர்வாதம் பண்றார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா செவ்வடி செல்வி திருகாப்பு அடியோ மூடும் நின்னோடும் பிரிவிழியாயிரம், பல்லாண்டு அடிவாயின் மலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும், பல்லாண்டு அடிவா ஜோதி வளர்த்துறையும் சுடராழையும், பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சதனதியம், பல்லாண்டே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பெருமாளுக்கே ஆசீர்வாதம் பண்றார் பெரியாழ்வார். அது அவருக்குரியதான பெருமை. பெரிய பெருமாளுக்கே இவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டதுனால இவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு பெயர் வந்தது. 12 ஆழ்வார்களுக்குள்ள ஒரே ஒரு பெண் பிள்ளை அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு பெருமை. இந்த பூலோகத்திலேயே ஆண்டாளுக்கு விவாகம் நடக்கிறது. தன்னை அப்படி பக்தி பண்ணி அர்ச்சாரூபமா இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை எழுந்து வரும்படியாக செஞ்சு ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படின்ற திவ்ய கஷேத்திரத்துல எல்லாரும் பார்க்கும்படியாக தன்னுடைய ஜீவித காலத்திலேயே பெரிய பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணிண்டாள் அப்படிங்கிறது ஆண்டாளுக்குரியதான பெருமை. அடுத்தபடியாக
குலசேகர ஆழ்வாருக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, ராஜாவா இருந்து ஆழ்வாரானவர் குலசேகர பெருமாள். அவர் மட்டும்தான் சம்ஸ்கிருதத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், தமிழ்லயும் பாசுரங்கள் பாடியிருக்கார். சம்ஸ்கிருதத்துல அவர் பாடினதுக்கு முகுந்த மாலை அப்படின்னு பெயர். ராமனை பத்தி அவர் பாடாத விஷயமே கிடையாது, ராமனுக்கு தாலாட்டு பாடி இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, பாக்கி ஆழ்வார்களை எல்லாம் நம்ம ஆழ்வார் ஆழ்வார் பெரிய ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா குலசேகர பெருமாள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் எப்படி பெருமாள் ஆனார் அப்படின்னா, பொதுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நமக்கு தெரியும், நம் பெருமாளா இருக்கக்கூடியவர் ராமனுடைய பிரதிநிதி, பெரிய பெருமாளா பின்னாடி படுத்துட்டு இருக்கிறவர் கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. இப்போ நம் பெருமாள் ராமன் இல்லையா, அந்த ராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு பெருமாள் அப்படின்னு பெயர். அவருக்கு பெருமாள்னு தான் நம்ம சொல்றது வழக்கம். குலசேகர ஆழ்வார் எப்படி பெருமாளாக ஆனார் அப்படின்னு கேட்டா, அவர் அத்தகைய ஒரு ராமபக்தர். ராமன் சிரிச்சார், இவரும் சிரிப்பார். ராமன் அழுதால் இவரும் அழுவார். ராமனுடைய சுகதுக்கம் அப்படின்னுட்டாலே குலசேகரருடைய சுகதுக்கம். இவருக்குன்னு தனியா சுகமோ துக்கமோ எதுவும் கிடையாது. என்றைக்கோ நடந்த ராமாயணம் நித்தியம் அவருடைய தர்பார்ல ராமாயணம் நடக்கும். அந்த ராமாயணத்தை கேட்டுட்டு என்றைக்கோ நடந்த ராமாயணம்னு நினைச்சுக்க மாட்டார், இன்றைக்கு நடக்கிறதுன்னு நினைச்சுப்பார். ராமன் யுத்தத்துக்கு புறப்பட்டுட்டார் அப்படின்னுட்டா இவரும் யுத்தத்துக்கு புறப்பட்டுடுவார் அப்படின்னு அப்படி கதை கேட்கும் போது அப்படி தன்மயமாக ஆகி உடனே ராமனுக்கு உதவி பண்ணணும்னு புறப்படுறார் இல்லையா. அப்பேற்பட்ட சிறந்த பக்தராக இருந்ததுனால ராமனுக்கு உரியதான ஒரு பெயர் பெருமாள் அப்படின்ற பெயர் குலசேகர ஆழ்வாருக்கு வந்துருது. அதனால குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். அது மாதிரி முதல் 3 ஆழ்வார்கள் அவ யோகத்திலேயே இருந்தா அப்படின்னு அவளுக்குரியதான ஒரு பெருமை. தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, அவர் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ரங்கநாதரை தவிர வேற எந்த தெய்வத்தையும் அவர் பாடவே இல்லை, எந்த அர்ச்சாவதாரத்தையும் அவர் பாடவே இல்லை. திருவரங்கம் அப்படின்ற திவ்ய கஷேத்திரத்தை தாண்டி ஒரு ஜான் அந்தண்ட பக்கம் அவர் வச்சதே இல்லை. கும்பகோணம் பக்கத்துல தான் அவதாரம் பண்ணினார், ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த கஷேத்திரத்தை விட்டு அவர் போகவே இல்லை. ஆழ்வார்களுடைய அருள் செயல்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம், திராவிட வேதம், தமிழ் வேதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. திராவிட வேதம் அப்படின்ற பெயர் எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டா, மகான்கள் எல்லாம் இவ பாடியிருக்கக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் எடுத்து எங்கெங்க வேதத்துல உள்ள விஷயங்கள் எல்லாம் அன்வயம் ஆறுது அப்படின்னு நிரூபணம் பண்றா. நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்ல 4 வேதங்கள் உபனிஷத்கள் வருது. திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் உள்ள வேதத்தினுடைய அங்கம் 6 அங்கங்களும் வருது. அது மாதிரி விபவா அவதாரமா இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எல்லாம் பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கா. அது மாதிரி விஷ்ணு புராணம் அப்படின்ற ஒரு புராணம் பராசரர் பண்ணினது. அதுக்கு தொடக்கமான ஒரு புராணம் விஷ்ணு தர்மம். அந்த விஷ்ணு தர்மத்தை அப்படியே தமிழ்ல திருமாலை பாசுரங்களாக பாடினார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இப்போ ஆழ்வார்களுக்குள்ளே நம்ம அந்தர்யாமியின் இடத்துல அதிகமாக ஊட்டமுடையவர்கள் முதல் 3 ஆழ்வார்கள் யோகத்துல இருந்தா அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்தபடியாக சுவாமி நம்மாழ்வார் அந்த பரதத்துவமா இருக்கக்கூடிய அந்த வைகுண்டபதி பரவாசுதேவனிடத்துல ஈடுபாடு உடையராக இருந்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம். விபவாவதாரம் அப்படின்னு சொல்லும் போது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொன்னோம். கிருஷ்ணாவதாரத்துல பெரியாழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, அவர் அர்ச்சாவதார ஈடுபட்டார் அப்படிங்கிறது தான் அவருக்குரியதான ஒரு பெருமை. ஆனாலும் திருமங்கை ஆழ்வாரை காட்டிலும் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இவருக்கு பெரிய பெருமாளை அல்லது வேறறியாதிருப்பார் ஒருவராயிவர், மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கற்றினம்மை தக்கடலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு. திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணினார்? இந்த அர்ச்சாவதாரம், இந்த திவ்ய தேசத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் அடுத்த திவ்ய தேசம், அதுக்கப்புறம் அடுத்த திவ்ய தேசம், அதுக்கப்புறம் அடுத்த திவ்ய தேசம், அடுத்த அர்ச்சாமூர்த்தி அப்படின்னு பாடின திருமங்கை ஆழ்வார் ஒரு திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இடத்துல ஈடுபட்டார் அப்படின்னு முழுகி போயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா தொண்டரடிப்பொடி ஆழ்வாரோ பெரிய பெருமாளை தவிர, ரங்கநாதனை தவிர அந்தண்ட இன்னொன்னு இவருக்கு தெரியாது. இந்த ஆழ்வார்களுக்குள்ளேயே அவெல்லாம் பரம ஏகாந்திகள். ஏன்னா நம்ம ஆழ்வார் சுவாமிகளே பாடுறாரு இல்லையா, நிந்த ஆதிபிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடி
பண்ணிடீரே அப்படின்னு பரம ஏகாந்திகளாக தான் அவ இருந்திருக்கா. ஆனா அதிலும் பரம பரம வடிகட்டின ஒரு ஏகாந்தி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னுட்டா ஒத்தரை தான் சொல்ல முடியுமா? 2-3 பேர்லாம் கூட கிடையாது. ஆழ்வார்கள்ல 12 பேர் தான். அதுல பொறுக்கி எடுத்தாப்புல தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பாக்கி ஆழ்வார்கள் எல்லாம் அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல அந்தந்த தெய்வத்தை பாடிட்டு எல்லாம் ஸ்வரூபம் ஒண்ணுதான் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. ஆனா இவரோ எனக்கு பெரிய பெருமாள் மட்டும்தான், ரங்கநாதன் மட்டும்தான், எனக்கு வேற யாரும் தேவையில்லை, இதனால என்ன மூடன் மூர்க்கன் அப்படின்னு திட்டினாலும் சரி அப்படின்னு பெரிய பெருமாள் இடத்துல அத்தகைய ஒரு ஒற்றவராக இருக்கிறதுனால எல்லா ஆழ்வார்களை காட்டிலும் இவர் சிறந்தவர். அந்தந்த ஆழ்வார்களுடைய சரித்திரம் சொல்லும் போது அவளுடைய பெருமை அவளுடைய ஏற்றம் சொல்றது தானே வழக்கம் நமக்கு. அப்ப இந்த ஆழ்வாருடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். ரங்கநாதனோடுவ பன்னி ரங்கநாதனோடுவ பன்னி ಶ್ರೀರಂಗನ ದಿವ್ಯ ವಿಮಾನದಲ್ಲಿ ರಂಗನಾಥನ ನೋಡುವ ಬನ್ನಿ ಶ್ರೀರಂಗನ ದಿವ್ಯ ವಿಮಾನದಲ್ಲಿ ರಂಗನಾಥನ ನೋಡುವ ಬನ್ನಿ. இந்த ஆழ்வாருக்கு வேற ஒரு அர்ச்சாவதாரமே தெரியாது. விபவ அவதாரமான ராமகிருஷ்ணாதி அவதாரம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது கூட ரங்கநாதர் தான். ஏன்னா அவருடைய பாசுரத்திலேயே அவர் சொல்றாரு இல்லையா, ஒரு வில்லால் போங்கு முன்னேர். ராமனை பத்தி பாடுறார். ஆனா ராமனை பத்தி பாடும்போது அவர் எப்படி அந்த பாசுரத்தை முடிக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ஒரு வில்லால் போங்கு முன்னேர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர் போனை சேற்றனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் கருவிதே திருவிழாதே காலத்தை கழிக்கின்றே. பரதத்துவம் அந்தர்யாமி அப்படின்னு சொன்னாலும் கூட அது ரங்கநாதர் தான். ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலும் கூட மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவில்லாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. அந்த ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலும் கூட அது ரங்கநாதர் தான். திருவரங்கம் அப்படின்ற திவ்ய கஷேத்திரத்தை தாண்டி அவர் வேற எங்கேயும் போனது கிடையாது. திருக்காவேரி சந்திர புஷ்கரணி அப்படின்ற அந்த குளத்தை தவிர வேற எங்கேயும் ஸ்நானம் பண்ணினது கிடையாது. ரங்கநாதருடைய பிரசாதத்தை தவிர வேற எதுவும் அவர் அமுது செஞ்சதில்லை. அப்படிங்கிறதுனாலதான் பெரிய பெருமாளை தவிர வேற ஒருத்தர் அவர் திரும்பி பார்த்ததில்லை. அப்படிங்கிறதுனாலதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பத்தி சொல்லும் போது பெரிய பெருமாளை அல்லது வேறு அறியாதிருப்பார் ஒருவராய். அத்தகைய ஐக்கியாந்தம் அவருடைய பாசுரத்திலேருந்தே நமக்கு தெரியுது. திருமாலையில அழகான ஒரு பாசுரம் அவர் பாடுறார். தாவியண்டுலகம் எல்லாம் தலை விழா கொண்ட சேவிய முல்லை அல்ல சிக்கன செங்கல் மாலே ஆவிய அமுதே பாசுரத்தை முடிக்கும் போது உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே ரெண்டு விதமான வியாக்கியானம் பண்றார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல. முதல்ல உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே அப்படின்னு சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னுட்டா, உன்னால் அடியேன் பெற்ற நன்மை உலகில் யார் பெறுவார் அப்படின்னு சந்தோஷத்தோட பேசினாதானே பெருமாளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பெரிய பெருமாள் நினைச்சுக்கிறாராம், நான் தான் இவனை தடுத்தாட்கொண்டுட்டேன், இவனுக்கு பூர்ணமா அனுகிரகம் பண்ணிட்டேன், இவன் இன்னும் தன்னைத்தானே பாவி பாவி பாவின்னு சொல்லிக்கிறானே அப்படின்னு சொல்லுவோமானால் இந்த இடத்துல அவர் சொல்றார், பிரபோ நீ வருத்தப்படாத, நான் அத்தகைய நன்றியோட அத்தகைய கிருத்தஜ்ஞத்தோட நான் பேசுறேன். என்ன அர்த்தம் அப்படின்னுட்டா, உன்னையால்
உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே. நீ வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ளல அப்படின்னுட்டா நான் இன்னும் பாவியாதான் இருந்திருப்பேன். எப்போ நீ வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டுட்டியோ என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுத்து அப்படிங்கிற அர்த்தத்துல உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே. நீ தடுத்து ஆட்கொள்ளலைன்னா நான் இன்னும் பாவியாவே இருந்திருப்பேன் அப்படின்னு அத்தகைய ஒரு நன்றியோட சொல்றார். மற்றொரு அர்த்தம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல சொல்றார். கொஞ்சம் வலிய சொல்லாக நம்ம சொன்னோமானால் இந்த இடத்துல உன்னை ஒழிய புறம்பு ஒருவரை நெஞ்சாலும் நினையேன். மற்றொரு அர்த்தம் உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே. உன்னை தவிர நான் வேற யாரும் இந்த லோகத்துல நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், பாவிக்க மாட்டேன். உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு மற்றொரு அர்த்தம் ஆச்சரியமா சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். இதுக்குதான் ஐக்கியாந்தம் பாதிவிரத்தியம் அப்படின்னு பெயர். தேடி பார்த்தாலும் கூட இந்த பிரபந்தங்கள்ல திருமாலை அப்படின்ற பாசுரங்கள்ல எந்த இடத்துல கூட வேற ஒரு அர்ச்சாவதாரம் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அரங்கா 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 வண்டி நம்புரலும் சோலை மயிலேனம் மாலும் சோலை குண்டல் மீதனவும் சோலை உயிலேனம் கூவும் சோலை கண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவதங்கம் பாய்ந்துள்ளும் சோற்றை விளக்கினாய் கிடும் நீரே. வேறொரு அர்ச்சாவதாரத்தை பாடாதபடிக்கு அரங்கா 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 ரங்கநாதர் இடத்துல அத்தகைய ஒரு ஈடுபாடு. அது மாதிரி இவர் பாடின பிரபந்தங்களுக்கு 2 பாடியிருக்கார். ஒன்னு திருப்பள்ளி எழுச்சி, மற்றொன்று திருமாலை அப்படின்னு பாடியிருக்கார். இவருடைய திருப்பள்ளி எழுச்சி இல்லாத பாடாதபடிக்கு ரங்கநாதர் எழுந்துக்கவே மாட்டாராம். அப்படி திருப்பள்ளி எழுச்சி பாடினதுக்கு அப்புறம் ரங்கநாதர் எழுந்துக்கிறார். அதுக்கப்புறம் திருவாராதனம் கண்டருளி திருமாலை சூட்டிக்கிறாராம். திருமாலை அப்படின்ற கைங்கரியத்தை வந்து தொண்டரடி பொடி ஆழ்வார் பண்ணிட்டு இருந்தார். ஒரு அழகான ஒரு நந்தவனம் அமைச்சு உயர்ந்த புஷ்பங்களா இருக்கக்கூடிய மல்லி முல்லை ஜாதி சம்பகம் இதெல்லாம் அழகா தொடுத்து ரங்கநாதருக்கு ஹாரமாக சமர்ப்பிக்கக்கூடியவர், மாலையாக சமர்ப்பிக்கக்கூடியவர். அவருக்கு ஒண்ணு தோணித்தான், நம்ம வந்து திருமாலை சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, இந்த கைங்கரியம் பண்ணும்போது இந்த மாலை வந்து சாயங்காலமோ இல்ல மறுநாள் காலமோ வாடி போயிடுமே, அப்போ வாடாத ஒரு மாலை நமக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தோணித்தான். வாடாத மாலை என்ன அப்படின்னு கேட்டா சொல் மாலை. எப்படி மல்லி முல்லை ஜாதி சம்பகம் ஒவ்வொரு புஷ்பமும் ஒவ்வொரு சுகந்தம் ஒவ்வொரு வண்ணம் அப்படி ஒரு அழகு இருக்கோ, அது மாதிரி ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு புஷ்பம் அழகா தொடுத்து 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 திருமாலை அப்படின்ற பாசுரங்களையே ஒரு ஹாரமாக ஒரு மாலையாக புஷ்பமாலையாக சமர்ப்பிக்கிறார் ரங்கநாதருக்கு. திருமாலைக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா வைஷ்ணவ பரிபாஷையில சொல்லுவா, திருமாலை அறியார் திருமாலை அறியார். மறுபடியும் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ன அர்த்தம்னா, திருமாலை அப்படின்ற பாசுரங்களை தெரியாதவாளுக்கு திருமாலை தெரியாது அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த வச்சனத்துக்கு. திருமாலை வந்து வாடாத சொல் மாலை அப்படிங்கிறது ஒரு பெருமை. மற்றொரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, கலியுகத்துக்கு ஏற்ற தர்மமான கலவு கல்மஷ சித்தானாம் பாப திரவியோபஜீவனம் விதிக்ரியா விகீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக வந்த பிரபந்தம் தான் இந்த திருமாலை. எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்தும் மன்றே பராங்கத்தை கண்டு கொண்டான் இத்தனை அடியதானாக்கு இறங்கும் நம் மரங்கண்ணாய தீர்த்தனை பெற்றும் மந்தோ பிறவியுள் பிணங்கும் மாறே. விஷ்ணு தர்மத்துல ஒருவன் இருந்தான். அவன் வந்து மகா பாபத்தை பண்ணினவன். அவனுடைய பாபங்கள்லாம் அவனை மொய்க்கிறதாம். அப்படியே அந்த பாபம் என்னும் வலையில அவன் சிக்கி தவிச்சுன்னு இருக்கான். மகா பாபத்தை ஒருத்தன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டாலே அவனுடைய பெயரையே சொல்ல மாட்டாளாம். ஒருத்தன் மகா பாபி, டே அவனுடைய பெயரை சொல்லாண்டடா அதுவே பாவம் அப்படின்னு சொல்லுவாளாம். சத்ரபந்து அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ஏன் சத்ரபந்துன்னு பெயர் வந்தது அப்படின்னு கேட்டா, சத்திரியர்கள்ல வந்து அவன் பிறந்தவன், அந்த சத்திரியனாக பிறந்தவன். ஆனா சத்திரியர்களுக்கு உரிய தர்மத்தை அவன் அனுஷ்டிக்கல. சத்திரியர்கள்லயே ரொம்ப கீழ்மையானவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு சத்ரபந்து அப்படின்னு பெயர் வந்துடுத்து. சத்ரபந்து அப்படின்னு பெயர் சொல்லிட்டாலே செவியை அடைச்சுக்கிறாப்புல
அவ்வளவு பாவங்கள் அவன் செஞ்சுட்டானா. இவன் பண்ணின காரியத்தை பார்த்துட்டு பந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணினா, நாடு நகரம் எல்லாத்தையும் பிடுங்கிண்டு இவனை காட்டு பக்கம் விரட்டி விட்டுட்டா. இவன் காட்டு பக்கம் ஓடி வந்துட்டான். பந்துக்கள் எல்லாம் இவனை கைவிட்டாச்சு. மனைவி மக்கள் எல்லாம் இவனை மதிக்கல. எல்லாம் நாடு நகரம் எல்லாம் போயிடுத்து. இப்படி பரம வியாக்குலப்பட்டு துக்கப்பட்டு இப்படி இந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ணின பாப்பத்தினுடைய பலனை இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சந்தர்ப்பம், அங்க ஒரு ரிஷி உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஏகாந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது எப்பேற்பட்ட துஷ்டனாக இருந்தாலும் கூட மகாத்மானுடைய தரிசனம் கிடைச்சிருத்து அப்படின்னுட்டா அவ மனசு மாறிடுவா இல்லையா. உடனே அவருடைய திருவடியில போய் விழுந்தான். அந்த ரிஷியின் இடத்துல கதறி அழுதான். அவர் வந்து கேட்கிறார், ஏன்பா நீ யாரு, உனக்கு ஏன், நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டதும் இவன் சொல்றான், எல்லாம் போயிடுத்து சுவாமி, என் பந்துக்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டா, நாடு நகரம் எல்லாம் போயிடுத்து, நான் இந்த மாதிரி பாவத்தை பண்ணேன், அந்த மாதிரி பண்ணேன், இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அனாச்சாரம் துராச்சாரம் மது மாம்சங்கள் எல்லாம் நான் சாப்பிட்டேன், எனக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது அப்படின்னு ஒன்னொன்னா எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டான். இவன் சொல்ல 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 அந்த ரிஷிக்கே வந்து ஏண்டா இவன் இடத்துல கேட்டோம் அப்படின்னு ஆயிடுத்து. அந்த அளவுக்கு இவன் பண்ணின பாவம், இவனுடைய பாவ குவியல். இப்ப எல்லாத்தையும் ஒப்பிச்ச பிறகு ரிஷி நினைக்கிறார், இவனுக்கு என்னதான் கதி, இவன் எப்படி கரையேறுவான் அப்படின்னு நினைக்கும் போது, இவனுக்கு இந்த விதமான பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னா அவனால முடியாது. ஏன்னா அவனுக்கு ஏறவும் ஏறாது. இப்போ பிராயஷ்சித்தங்கள் பண்ண முடியாது, என்னதான் கதி அப்படின்னுட்டு கதிர் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் தானே கலியுகத்தில். அதனால கடைசியில ரிஷி கேட்கிறார், என்ன ஜீவனம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சுவாமி? என்கிட்ட ஒரே ஒரு மாடு இருக்கு, அந்த மாடுனுடைய பாலை கறந்து நான் ஏதோ வித்து வியாபாரம் பண்ணி என்ன ஜீவனம் நடந்துட்டு இருக்கு. சரி, அந்த மாட்டை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் யாராவது போட்டிருக்கியா? ஓ, ஒரு சின்ன பையனை போட்டிருக்கேன். அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் கோவிந்தன்னு பெயர். கோவிந்தா நீ மாட்டை கட்டினியா? கோவிந்தா நீ மாட்டை மேய விட்டியா? கோவிந்தா நீ புண்ணாக்கு வச்சியா? கோவிந்தா நீ பால் கறந்தியா? கோவிந்தா பாலை வித்துட்டு வந்தியா? இப்படி அவனை தான் நான் வேலை வாங்கிட்டு இருப்பேன். ரிஷி சொன்னார், போடா நீ பொழைச்ச அப்படின்னு விட்டாராம். இவனுக்கு வந்து 3 எழுத்து உடைய பேரால் அந்த கோவிந்தன் அப்படின்ற நாமம் தானே இவனை காப்பாத்த போறது. இந்த சத்ரபந்துவுக்கு கடைசி காலம் வந்துருத்து. இவன் மூச்சு வந்து திணறது. எப்படி பரத யோகேஸ்வரருக்கு வந்து கடைசி நேரத்துல அந்த மானை பார்க்கணும்னு ஆசை வந்ததோ, வாஸ்தவமா இவனுக்கும் அந்த மாடை பார்க்கணும்னு தானே ஆசை வரும். அந்த மாட்டினுடைய சிந்தனை தானே இவனுக்கு வரும். இவன் அப்படியே படுத்துன்னு இருக்கான். அவன் பிராணம் போக போறது அப்படின்னு அவனுக்கு தெரியல. இவன் என்ன நினைச்சான், அந்த மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு வைக்கணுமே அப்படின்னு அவனுக்கு தோன்றது. ஏன்னா மாட்டுக்கு புண்ணாக்கு வச்சாதான் சாயங்காலம் பால் கறக்கும், பால் கறந்தாதான் காபி டீக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுமே. இவன் சாயங்காலம் பால் குடிக்கிறதுக்கு இருக்க போறதுல அது அவனுக்கு தெரியல. அதனால அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனை கூப்பிடுறான். கூப்பிட்டதனுடைய உத்தேசம் என்ன அப்படின்னு கேட்டா, மாட்டுக்கு புண்ணாக்கு வச்சியா அப்படின்னு தான், தீனி போட்டாதான் சாயங்காலம் பால் வருமே அப்படின்ற கவலை இவனுக்கு. அதனால சொல்றான், மாட்டுக்கு புண்ணாக்கு வச்சியாடா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இவன் கூப்பிடுறான். கூப்பிடும் போதே அந்த பையனுடைய பெயர் கோவிந்தன். கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டான். வாய் இழுத்துருத்து. நல்ல வேளையா அடுத்தபடியா புண்ணாக்குன்னு அவன் சொல்லல, புண்ணாக்கு வச்சியான்னு அவன் கேட்கல. கோவிந்தான்னு சொன்னான், வாய் இழுத்துருத்து. உடனே யமலோகத்திலிருந்து எல்லாரும் வந்துட்டாலாம் யமதூதர்கள். எதுக்கு அப்படின்னுட்டா, இவன் மகா பாவத்தை பண்ணியிருக்கான், அதனால இவனை நரகத்துக்கு நான் பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகணும். இவ இழுத்துட்டு போகணும்னு பாக்குறான். அந்த பக்கம் விஷ்ணு பார்ஷதர்கள் வந்துட்டா. தொடக்கூடாதவனை. ஏன் தொடக்கூடாது? ஏன் அப்படின்னா, இவன் மகா பாவத்தை பண்ணினவன் யா, இவன் நரகத்துக்கு தான் போடும். இல்ல, எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும், கோட்டி ஜென்மத்துல பாவம் பண்ணியிருந்தாலும், அந்திம ஸ்மிருதியாக தன்னை மறைந்த நிலையில பகவானுடைய திருநாமத்தை கோவிந்தான்னு சொல்லிட்டான் இல்லையா. அதனால இவனுக்கு வந்து இனிமேல் நரகம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சத்ரபந்துவை அழைச்சிட்டு போயிடுறா இல்லையா திருமாலை. அப்போ அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை இந்த பாசுரத்துல காண்பிச்சுட்டு வரார் ஆழ்வார். அப்ப விஷ்ணு தர்மமா இருக்கக்கூடிய அந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை ஆழ்வார் அந்த இடத்துல காண்பிக்கிறார். வாடாத சொல்மாலை கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை காண்பிக்கிறதுக்காக வந்த பாசுரம். அடுத்தபடியாக இந்த திருமாலை அப்படின்ற பாசுரத்தை யார் பாடுறா, யார் கேட்கிறா? விஷ்ணு தர்மத்தையே திருமாலையா பாடினார் அப்படின்னு சொன்னோம். விஷ்ணு தர்மத்துல வந்து சௌனகர் அப்படின்ற மகரிஷி சதானிகன் அப்படின்ற ராஜாவுக்கு வந்து சொல்றார் விஷ்ணு தர்மம், கோவிந்த நாம சங்கீர்த்தனாதிகள் அந்த மகிமைகள் எல்லாம் சொல்லிண்டு வர்றார். ஏன்னா ராஜாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுது, கலி வரப்போறதே, இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ஆச்சாரஹீனர்கள், வைராகியஹீனர்கள், துர்பலமா சாதனஹீனர்கள் எல்லாம் இருக்க போறாளே, அப்ப அவளுக்கும் சுலபமான ஒரு மோட்ச உபாயம் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சௌனக மகரிஷின் இடத்துல கேட்கும் போது நாம சங்கீர்த்தனாதி விஷ்ணு தர்மங்களே அவர் சொல்லிண்டு வரார் அப்படின்னு தான் விஷ்ணு தர்மமே ஆரம்பிக்கிறது. அதை ஒற்றி இருக்கக்கூடிய திருமாலையில இங்க யாரு ஸ்ரோதா யாரு வக்தா அப்படின்னு கேட்டா, வக்தா வந்து நமக்கு தெரியும் ஆழ்வார். ஸ்ரோதா யார் அப்படின்னு கேட்டா பெரிய பெருமாள் தான்
ஸ்ரோதாவாம். ஏன்னா ஆழ்வார் எப்படி சொல்றார், காவலர் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழுதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீது மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வானின் நாமம் கற்ற ஆவலிர் புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. ரங்கா ரங்கா ரங்கான்னு பார்த்து அந்த ரங்கநாதரை பார்த்து தானே சொல்றார். ரங்கநாதர் இடத்துல எல்லாத்தையும் ஒப்பிக்கிறார். ரங்கநாதரும் ஸ்ரத்தையா உட்காந்து அப்படியே படுத்துட்டு கேட்டு இருக்காராம். ஏன் கேட்கிறார், ஒரு தாயார் வந்து குழந்தைக்கு வந்து கண்ணன் கதை சொல்றா. அந்த கண்ணன் வந்தானா, கண்ணன் வந்து மேல பார்த்தான், உரியில வந்து தச்சு இருந்துதான். இந்த கண்ணன் ஒரு பையன் மேல ஏறினான், கையில கோல் வச்சிருந்தான், அந்த கோலை வச்சு பட்டு நடிச்சான், பானை உடைஞ்சுது, தயிர் கொட்டிட்டு ஜொர்ன்னு உறிஞ்சான் அப்படின்னு தாயார் சொல்றா இல்லையா. அந்த குழந்தை தாயாருக்கு அந்த கதையை சொல்லி காண்பிக்கிறது. அம்மா கண்ணன் வந்தம்மா, உரியில தச்சிம்மா, இவன் ஏறினா கோல்ல அச்சா, பானை ஒச்சி தச்சி ஜுர்ன்னு குடிச்சா கண்ணன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை இப்படி சொல்லும் போது தாயாருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி ஆழ்வார் சொல்லும் போது, தன்னுடைய குழந்தையா இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் சொல்லும் போது, கிம் மிருஷ்டம் சுதவச்சனம் புனரபி மிருஷ்டம் ததேவ சுதவச்சனம் மிருஷ்டாதபி மிருஷ்டதனம் ததேவ பரிபக்வம் சுதவச்சனம். எது உலகத்துல மிகவும் போக்கியமானது அப்படின்னு கேட்டா மழலை முற்றாத அந்த குழந்தையினுடைய சொல். மறுபடியும் எது போக்கியமானது விருந்தானது அப்படின்னு கேட்டா பாலனான அந்த குழந்தைகளுடைய சொல். மறுபடியும் எல்லாத்தை விட காட்டிலும் மிருஷ்டமானது போக்கியமானது பெரிய விருந்து என்ன அப்படின்னு கேட்டா யுவனா ஆன அந்த குழந்தையினுடைய பக்குவம் நிறைந்த பேச்சுக்கள் அப்படின்னு இது ஒரு காவிய ஸ்லோகம் பெரியவாச்சான் பிள்ளை சுவாமிகள் இந்த இடத்துல சொல்றார். அந்த மாதிரி ஒரு தாயாருக்கு ஒரு குழந்தை பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் எப்படி ஒரு அந்த போக்கியமா இருக்குமோ அது மாதிரி பெரிய பெருமாள் இங்க ஆனந்தமா படுத்துண்டு அவரே அந்த நாம மகிமையை லோகத்துக்கு பிரகடனம் பண்ணிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த குழந்தை மறுபடியும் தனக்கே அந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை சொல்லும் போது அவர் சந்தோஷமா கேட்கிறாராம். அதனால ஆழ்வார் அரங்கா 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 அரங்கான்னு அந்த நாமத்தினுடைய மகிமையை சொல்லிண்டே வராராம். அப்போ எம்பெருமானுடைய சரணார விந்தங்கள்ல அன்பு தழைத்த அந்த நாத்தழும்பிலே அவருடைய தழைத்த நாமத்தினுடைய அதுல ஒரு ஈடுபாடு, இதனால இம்மையும் சாதிக்கலாம் மறுமையும் சாதிக்கலாம் அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்றார். பிபரே ராமரசம் ஜனன மரண பயம் எல்லாம் போயிடும் அப்படின்னு அந்த கீர்த்தனத்துல சொல்றாரு இல்லையா. பரமாத்மாவை காட்டிலும் பரமாத்மானுடைய நாமத்துக்கு ஏற்றம் ஜாஸ்தி. பகவானால ஆகாத காரியத்தை வந்து நாமம் செஞ்சிடும் அப்படிங்கிறது தான் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு மரபு. இது லோகத்துல பிரகடனம் பண்றதுக்காக வேண்டி பகவான் எப்படி தசாவதாரம் பண்ணினானோ அது மாதிரி ஒரு அபிநவ தசாவதாரமாக ஆழ்வார்களாக தன்னை ஆக்கி கொண்டான். பகவானுடைய ஹேதிகளும் பூஷணங்களும் நித்திய சூரிகளும் பூமி முதல பிராட்டிகள் மார்கள் எல்லாரும் இந்த லோகத்துல மனுஷ வர்க்கங்களாக அவதாரம் பண்ணி தெளியாத இருக்கக்கூடிய வேத தத்துவங்கள்ல வந்து தெண்டிய தமிழ் மறையில அவ பாடினா அப்படிங்கிறது தான் தாத்பரியம். அதுல இந்த ஆழ்வார்களுக்குள்ள தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார். பக்தாங்கிரி ரேணு சரிதம் விசித்திரம் பாப விநாசனம். ஆழ்வாருடைய சரித்திரத்தை வர்ணிக்கிறது பிரபன்னாமிருதம் அப்படின்ற ஒரு கிரந்தம். திவ்யசூரிய சரித்திரம் சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் இருக்கு. அதுல இருந்து தான் நம்ம இன்னைக்கு ஆழ்வாருடைய சரித்திரங்கள் பார்க்க போறோம். ஆழ்வாருடைய சரித்திரம் தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய சரித்திரத்தை ஸ்மரிச்சாலே சமஸ்த பாபங்களும் போயிடும் அப்படின்னு பிரபன்னாமிருதம் சொல்றது. தொண்டரடிப்படி ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய விப்ரநாராயணர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஸ்ரீரங்கநாதருக்குடைய கைங்கரியம் ஈடுபட்டு நந்தவனம் அமைச்சு மலர்களால் அவர் அர்ச்சனை பண்ணி பூமாலை பாமாலை சாற்றி அவர் கிருத்தஜராக போனார் அப்படிங்கிறது தான் அவருடைய விருத்தாந்தம். ஆழ்வார் அவதாரம் பண்ணின கஷேத்திரங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்றது பெரியவாளுடைய மகா காவியங்கள். ஆழ்வாருடைய காலத்துல காஷ்மீர சதுருஷோ தேசः சோழ தேச இதி ஸ்மிருதः. காஷ்மீர தேசத்துக்கு சமமாக சோழ தேசம் உலக அளவுல ஒரு பிரசித்தி பெற்று இருந்த ஒரு காலம் அது. அந்த சோழ தேசத்துல அந்த சோழ நாட்டிலேயே ஒரு முக்கியமான ஒரு திவ்ய தேசம் கும்பகோணம் அப்படின்ற திவ்ய தேசம். அந்த கும்பகோணத்துக்கு மேற்கு திசையில ஒரு 2 கிரோஷ தூரம் அப்படின்னு தான் இந்த கிரந்தம் சொல்றது. காவேரி கரையில மண்டங்குடி என்ற ஒரு கிராமம். மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசீர் தொண்டரடி பொடி தொன்னகரம் தெங்கும் கமுக்கும் தெங்கடையும் தேசோர் கதலே நரும் பலவும் தெங்கும் கமுக்கும் தெங்கடையும் தேசோர் கதலே நரும் பலவும்
எங்கும் பொதுளே வளம் பெருகும் எழிலார் பொன்னே வளநாட்டில் பொங்கும் பவங்கள் நினைப்பினும் பொன்பாய் நந்தியின் தன்கரையில் அங்கு மண்டங்குடியனும் பேர் தாங்கி போலியும் போர்வதியே தெங்கும் தமுக்கும் தெங்கழையும் மண்டங்குடி என்பார் மாமரையூர் மன்னிய சீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம். அவர் அவதாரம் பண்ணின ஒரு கிராமத்தை நகரம் அப்படின்னு சொல்றாளே, ஆழ்வாருடைய தனியன் அது. ஒரு கிராமத்தை எப்படி நகரம்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா பெரியவாலாம் சொல்லுவா, விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள், அப்பேற்பட்ட ஒரு பொருள் எங்க நமக்கு கிடைக்கிறதோ அது நகரம் தானே. அப்போ ஆழ்வார் போல ஒரு பக்த ரத்னம் அந்த கிராமத்துல கிடைச்சார் அப்படிங்கிறதுனால தொண்டரடிப்பொடி தொன் நகரம் அப்படின்னு எல்லாம் பாடியிருக்கா இந்த தனியன்ல. அந்த க்ஷேத்திரத்துல காவேரி கரையில கிராமோஸ்தி மண்டங்குடி நாமதேயோ எத்ராசதே சப்தசதானி விப்ராக எழுதா கேள்வி நான்கினையும் மிகவாதோதி கனவரதம் வழுவாசந்தி வளர்பவர் வளரும் கூடுமி செந்தலையார் தொழுவார் இன்பம் தொழவருள்வோர் தோலானூலின் துணி உடையோ எழுநூறாய் மலையுடையார் இருந்தாராகின் வேதியரே. எழுதா கேள்வி நான்கினையும், அதாவது வேதம் நான்கையும் மிகவாதோதி அனவரதம் வாழ்வார் செந்தி வளர்ப்பவர். அவா வளரும் குடுமி செந்தலையார், அதாவது இவாலாம் பூர்வசிக்க வம்சத்தை சேர்ந்தவாளாம். இவா சில பேர் அந்த கிராமத்துல ரிக்வேதிகள், யஜுர்வேதிகள், சாமவேதிகள் அப்படின்னு வேத வித்துக்களா இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எல்லாரும் பூர்வசிக்க வைஷ்ணவர்களாக இருந்துருக்கு. 1000 வருஷ காலங்கள் முன்னாடி இருந்த ஸ்திதியை தான் இந்த பாட்டுல வர்ணிக்கப்படுறது. திவ்யசூரி சரித்திரம் அப்படின்ற சரித்திரம் ஆழ்வாருடைய சரித்திரம் சொல்றது. அந்த க்ஷேத்திரத்துல இந்த 700 வைஷ்ணவர்களுக்குள்ள வேத விசாரதர் அப்படின்னு ஒரு வைஷ்ணவர் வாழ்ந்தார். தன்னுடைய பாரியாளோட அந்த கிராமத்துல இருந்திருக்கார். பூர்வசிக்கிய வம்சத்தை சேர்ந்தவர் தான் இவர். ஏராளமான ஐஸ்வர்யம் இருந்தாலும் கூட அவர் பிக்ஷை தான் எடுப்பார், உஞ்சவிருத்தி தான் எடுப்பார். நிறைய ஐஸ்வர்யம், வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் இருந்தது. அந்த க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் இடத்துல பக்தி விசுவாசம் எல்லாம் இருந்தது. அவரிடத்துல பக்தி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இவருக்கு, வேத விசாரதருக்கு பகுகாலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ணினார். எம்பெருமான் ஆழ்வாரையே அனுப்பிச்சு வச்சுட்டார். நாள் நல்லதோ பொல்லாததோ ஆழ்வார்கள் எந்த நாள்ல அவதாரம் பண்றாளோ அந்த நாள் தானே நல்ல நாள். கலி பிறந்து 289வது வருஷம். கலியில் 289 கழரும் பிரபவ மலியும் 9ஆம் மதியில் கேட்டை நாள் மாதவனார் இலையில் வண்ணமாலையின் பெருமை விடவும் தொண்டரடி பொடியார் நலிவில் நம்பூர் ஒரு மறையோர் மகமாய் தோன்றி நனி செழுத்தார். கலி பிறந்து 289வது வருஷம். மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு பகவானுக்கு உகந்த மாசமா இருக்கக்கூடிய மார்கழி மாசத்துல கேட்டை நட்சத்திரம் கூடிய ஒரு அழகான நாள்ல இவாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். அவர்தான் நம்மளுடைய தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பிறந்த குழந்தை மாதவனார் விலையில் வனமாலையின் பெருமை விரவும் தொண்டரடிப்பொடியார். பகவானுடைய வனமாலையினுடைய அம்சம், வைஜெயந்தியினுடைய அம்சம். அதனாலதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நந்தவன கைங்கரியம் பண்ணினார். அவருடைய பாசுரங்களுக்கும் திருமாலை அப்படின்னு பெயர். பேர் சூட்டுறார் தகப்பனார். இந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் போது பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை இல்லையா. நாராயண பிரசாதேன யதோ பூதாத்மஜோ மகா விப்ரநாராயணோ
அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை. அதனால இந்த குழந்தைக்கு விப்ரநாராயணன் அப்படின்னு பேர் சூட்டி இந்த குழந்தை சுக்லபக்ஷ கிளை போல வளர்ந்துட்டு வர அந்த பிறந்த குழந்தைக்கு அன்னப்பிராசம் சௌலம் முதலிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் நடக்கிறது. உபநயனம் எல்லாம் நடந்து தகுந்த தேசிக இடத்துல சாஸ்திரங்கள் எல்லாம் கத்துண்டுட்டார். சாங்கோபாங்கமா வேத வேதாந்தம் எல்லாம் கசடர கத்துண்டுட்டார். சதுர்வேத பாரங்கதராக ஆயிட்டார். இவர் அழகான பிள்ளை, செல்ல பிள்ளை, பணக்கார வீட்டு பிள்ளை, சுகுமாரனான பிள்ளை, யோக்கியமான பிள்ளை, பண்புடைய பிள்ளை, எல்லா யோக்கியத்தையும் அவருக்கு உண்டு. நன்ன வாலிபராக வளர்ந்துட்டார். ஆனா இவருக்கு கல்யாணத்துல ஆசையே இல்லை. தாய் தகப்பனார் பகவானுடைய திருவடியை அடைஞ்சுட்டா. ஏராளமான ஐஸ்வர்யம் இருந்தது அவளுக்கு. இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு இவர் பார்த்தார். பகவானுடைய கிருபையினால நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது அப்படின்னுட்டா அது நல்ல முறையில செலவு பண்ணணும் இல்லையா. இவரோ பிரம்மச்சாரி, இவருக்கு சாப்பாட்டுக்கு கூட செலவு கிடையாது. பிரம்மச்சாரினா 4 வீட்டுல பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். அந்த மாதிரி தான் இவர் இருந்துட்டு இருக்கார். அப்போ பித்ரார்ஜிதமான வந்த சொத்துல இவருக்கு கால்னா கூட செலவு கிடையாது. அதனால இவர் என்ன கைங்கரியம் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கு தோன்றது நந்தவன கைங்கரியம் பண்ணலாம். நன்னா அழகா புஷ்பமாலை எல்லாம் தொடுத்து நம்ம பெருமாளுக்கு சூட்டலாம் அப்படின்னு இவருக்கு தோன்றது. கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு புஷ்பத்துல ரொம்ப ஆசை. வலுவிலே மதுரா நகரத்துல அந்த வீதியில இருக்கான் பகவான் கிருஷ்ணன். எல்லாரும் பேட்டி காண்றதுக்கு வரிசையா நின்று இருக்கான். ஆனா பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றான்னா ததக சுதாம்னோ பவனம் மாலாக்காரஸ்ய ஜக்மதுஹு. சுதாமா அப்படின்ற அந்த மாலாக்காரன் அந்த புஷ்ப வியாபாரியினுடைய அவருடைய கிரகத்துக்கு போறார். பகவான் வந்திருக்கான் அப்படின்றதுனால சகல மரியாதைகள் எல்லாம் பண்ணி உயர்ந்த புஷ்பங்களை எல்லாம் தொடுத்து பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் அவர் சமர்ப்பிச்சு பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானான் அப்படின்னு சுதாமா அப்படின்ற மாலாக்காரனுடைய சரித்திரம் வருது இல்லையா. அப்போ பெரியாழ்வார் கூட சொல்றார், விதவிதமான புஷ்பங்களை எல்லாம் தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். செண்பக மல்லிகையோடு செங்கழு நீரிருவாட்சி என்பதர் பூவும் கொண்டேன் இன்றுவை சூட்டபாயன்று மண்பகர் கொண்டானையாய்ச்சி மகிழ்ந்துரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லி புத்தூர் கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே பெரியாழ்வார் சொல்ற மாதிரி விதவிதமான புஷ்பங்களை எல்லாம் தொடுத்து எம்பெருமானுக்கு சூட்டினோமானால் அது ரொம்ப பிரீத்திகரமாக இருக்கு எம்பெருமானுக்கு. இதை தெரிஞ்சின்றார் விப்ரநாராயணர். நம்ம நந்தவன கைங்கரியம் பண்ணணும். எங்க பண்றது, எந்த க்ஷேத்திரத்துல பண்றது அப்படின்னு யோசிச்சார். எந்த க்ஷேத்திரத்துல பண்ணினா எல்லா க்ஷேத்திரத்திலையும் செஞ்சதாக ஆகுமோ அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரத்துல பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் திவ்ய க்ஷேத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கே. என்ன க்ஷேத்திரம்? பெரிய கோவில். அந்த க்ஷேத்திரம் இருக்கே ரங்க பூரவிகார ஸ்ரீரங்க பூரவிகார ஜய கோரங்க ராமாவதார ரகுவீர ஸ்ரீரங்க ரகுவீர ஸ்ரீரங்க பூரவிகார. பெரிய கோவில் இருக்கே ஒண்ணு, ரங்கநாதருடைய கோவில். அந்த க்ஷேத்திரத்துல பண்ணினா ரங்கநாதருடைய திருமேனில சர்வ திவ்ய க்ஷேத்திரமும் அடக்கம் அப்படிங்கிறதுனால ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணினா அது எல்லா திவ்ய க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் பண்ணினதாக ஆகும். அதை தெரிஞ்சுண்டார். அதனால ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல போய் ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ணலாம். இப்படி சிதம்பர க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணினா சர்வ சிவக்ஷேத்திரங்களுக்கும் பண்ணதாக ஆகுமோ அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல பண்ணினா அது பூலோக வைகுண்டம். ரங்கநாதருக்கு பண்ணினா எல்லா பெருமாளுக்கும் பண்ணதாக ஆகும். அதனால இவர் ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு தன்னிடத்துல இருக்கக்கூடிய பணம் காசு வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டிண்டார். கட்டிண்டு காவேரி கரையோரமா
நடையா அப்படி ஒரு ராஜ நடையோடு வந்துட்டார். நடந்தே வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். ஒரு 30-40 மைல் தூரம் தான் நடந்து இந்த கஷேத்திரத்துக்கு வந்தார். ரங்கநாதரை வந்து கண் குளிர தரிசனம் பண்ணினார். இங்க ரங்கநாதருக்கு வந்து நந்தவன கைங்கரியம் பண்றதுக்காக தானே வந்திருக்கார். அதுக்கு அழகான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். நல்ல அழகான ஒரு இடம். என்ன இடம் அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் காவேரி ஓடுறது, ஒரு பக்கம் வடவெரி காவேரியா இருக்கக்கூடிய கொள்ளிட நதி ஓடுறது. இந்த இடத்துல நந்தவனம் அமைச்சா நன்னா இருக்குமே அப்படின்னு தீர்மானம் பண்ணி அங்கேயே ஒரு வேலியை கட்டினார். கஷ்டப்பட்டு தண்ணியை இறைச்சி 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 பாய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தண்ணி வந்து சமுருத்தியா ஓடின்னு இருக்கு. அதை வந்து வர தண்ணி அப்படின்னு போருங்கிற அளவுக்கு ஓடின்னு இருக்கு. அதை வர தண்ணியை அடைச்சா போரும். அப்படி ஆழ்வார்களுடைய காலத்துல நதிகள் எல்லாம் சமிருத்தியா இருந்திருக்கு இல்லையா. இவர் வந்து வேலையெல்லாம் கட்டினார். அழகா செடிகள் எல்லாம் அமைச்சார். களையெல்லாம் புடுங்கினார். பாத்தி எல்லாம் கட்டினார். தண்ணி எல்லாம் விட்டார். உரங்கள் எல்லாம் போட்டார். இப்படி அழகா நந்தவனத்தை நிர்மாணம் பண்ணிட்டார். இந்த நந்தவனத்துல என்னென்ன புஷ்பங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு கவிகள் எல்லாம் வர்ணிக்கிறார். நிறைய துளசி செடிகள் இருந்துதான். அழகா தாமரை குளங்கள் எல்லாம் இருந்தது. நீலோத்பல அருவிகள் இருந்தது. அது மாதிரி செங்கழு நீர் ஓடங்கள் இருந்தது. இன்னும் என்னென்ன இருந்தது அப்படின்னு கேட்டா, இயற்கையின் ஆட்சி எங்கும் பேசூட, இயற்கையின் ஆட்சி எங்கும் பேசூட, ஆழ்நிலை மடுவும் அரண்நிகர் கரையுமாயிரக்கையின் ஆட்சி எங்குமே. அயல் நாட்டினிய திராட்சை பந்தலும் அயல் மணம் கொடுங்குணர் பாரிசத மலரும் நறுமணம் கமழும் பாட்டலி பூவும் சம்பங்கி மலரின் நாற்றமும் கூடி பலாசு தாடையும் முல்லை புதரும் பருத்த சந்தன மரத்தின் மணமும் இனிது மாங்கனியின் மாமர வகைகளும் புன்னையும் வகுளும் பாக்கு மந்தாரையும் குன்றென தோன்றும் வெட்டி வேர் வகைகளும் மறு கொழுந்து வாசமும் வீச நாவலும் இலந்தையும் நாத்தை வகையும் ஈச்சையும் மலைக்கோங்கெலுமிச்சையும் மருதாணி குந்துமணி புதராய் வளர மணமகிழ் கஸ்தூரி அரளி செடிகளும் மேரி பொழுலங்கும் தேவதாருகளும் மறுமல்லி சரப்புன்னை தென்னை மரங்களும் தலதல குந்தல திசையங்கும் ஒளிர இயற்கையின் ஆட்சி எங்குமே சூழ ஆழ்நிலை மடுவும் அரண்நிக கரையுமாய் இயற்கையின் ஆட்சி எங்குமே. இத்தனை புஷ்பங்கள் மலர்கள் அத்தனை செடி கொடிகள் இருக்காம். இத்தனை புஷ்பங்களையும் இவரே கையால பறிப்பாராம். எப்படி பவித்திரமா பறிக்கணுமோ பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இந்த புஷ்பங்களை எல்லாம் பறிப்பார். கூட கூடையா எடுத்துன்னு வந்து மாலை மாலையா தொடுத்து சரம் சரமா இவர் எடுத்துட்டு இவரே எடுத்துட்டு ரங்கநாதருக்கு போய் சூட்டுவார். அப்புறம் சுஸ்வரமான சங்கீதத்தினால பகவான உபாசனை பண்ணுவார். திருக்கோவிலை வலம் வருவார். பிக்ஷை வேலை வந்ததுன்னா 4 வீட்டுக்கு போய் பிக்ஷை எடுப்பார். வந்துவார், சாப்பிடுவார். நிம்மதியா இவருடைய ஜீவனம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் இவரை பார்த்து ஊர்ல இருக்கிறவாலாம் மெச்சினாலாம். என்ன அப்படின்னா, வாலிப வயசு ஆனா இவ்வளவு பக்தியா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலாம். நல்லவன்னு சொன்னாலாம் எல்லாம். ஆனா நல்லவன்னு கொஞ்ச நாள் சொல்றாப்புல ஆயிடுத்து. வரப்போற விற்த்தாந்தத்துல எல்லாரும் புகழ்ந்து இருக்கா, நல்லவன் 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 அப்படின்னு. இவர் நிம்மதியா இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். பகவானுடைய அந்தரங்க கைங்கரியர் பண்ணக்கூடியவர்கள் இவரும் ஒருத்தராக இருந்துட்டு இருக்கார். இப்படி இருந்துட்டு இருக்கும் போது ரங்கநாதருக்கு ஒரு ஆசை வந்துதான். என்ன ஆசை அப்படின்னு கேட்டா, இந்த விப்ரநாராயணனை வச்சுட்டு கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு அவருக்கு தோணிருத்தான். என்ன விளையாட்டு விளையாடுறது? இவருக்கு தெரியாத விளையாட்டை தானே விளையாடணும். அதனால என்ன விளையாட்டு அப்படின்னுட்டா, கேலீம பூத்காமபி கர்த்து காமக, ஸ்ரீரங்கநாதரா இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் விப்ரநாராயணுக்கு வச்சுட்டு ஒரு விளையாட்டு விளையாடணும். அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லி கொடுக்கணும். இவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா ஒண்ணுதான் தெரியாது. என்ன அப்படின்னுட்டா, ஸ்திரீ சகவாசம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. இதை வந்து ரங்கநாதர் அவருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இவர் எங்கேயும் யாரையும் பெண்ணு கேட்டு போகல. தாய் தகப்பனார் இல்ல இவருக்கு பெண் கேட்கறதுக்காக. யாரும் இவருடைய கல்யாணத்தை பத்தி கவலையே படல. இவர் நன்னா அழகான பிரம்மச்சாரியா இருக்கார். யாருக்கும் வந்து இவருக்கு பொண்ணு கொடுக்கணும்னு தோணல. இவருக்கும் அந்த ஆசை இல்ல. நன்னா வாலிபரா நல்ல பால்யஸ்தரா இவர் நன்னா வளர்ந்து அழகா இருந்துட்டு இருக்காரு இல்லையா. அந்த நாள்ல வந்து சோழ சாம்ராஜ்யம் ஓங்கி இருந்தது. அந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கே தலைநகரம் உறையூர் அப்படின்ற ஒரு க்ஷேத்திரம் தான். தாயார் உறைந்து இருக்கக்கூடிய ஊர். தாயாரே இங்க நித்திய வாசம் பண்றதுனால அதனால அந்த க்ஷேத்திரத்துக்கு உறையூர் அப்படின்னு பெயர். நிச்சுலாபுரி அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். நிச்சுலாபுரீஷனா இருக்கக்கூடிய அந்த சோழ ராஜன் அவனுடைய சாம்ராஜ்யம் நடந்துருக்கு. அவனுடைய தர்பார் மண்டபத்துல வந்து நிறைய வித்வான்கள் விதூஷிகள் நாட்டியம் ஆடுறவா
விதத்துகள் அவளுக்கெல்லாம் இடம் உண்டு. யார் யாருக்கெல்லாம் தகுதி உண்டோ அவளுக்கெல்லாம் அவசியம் அங்க வந்து இடம் உண்டு. அப்படி இருக்கும்போது அரண்மனையில வந்து ஏதாவது ஒரு விசேஷம் முடிஞ்சது அப்படின்னுட்டா தேவதேவி அப்படின்ற ஒரு ஸ்திரீ, அவள் ஒரு தாசி, அவள் தான் வந்து நாட்டியம் ஆடுவாள். எந்த விசேஷமாக இருந்தாலும் கூட தேவதேவியினுடைய நாட்டியம் இல்லாம அது பூர்த்தி ஆகவே ஆகாது. இந்த தேவதேவி எங்க வாசம் பண்ணிட்டு இருக்கா, அவளுடைய கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, உத்தம சுவாமி நிலையே வேஷ்யா கதாச்சித் பபுவக. கரம்பனூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு வந்து உத்தமர் கோவில் அப்படின்னு பெயர். வடவெரி காவிரியா இருக்கக்கூடிய அந்த கொள்ளிட நதியை தாண்டி போனா கரம்பனூர் அப்படின்னு அந்த உத்தமர் கோவில் அப்படின்ற க்ஷேத்திரம் இருக்கு. அங்கதான் இந்த தாசிகள், இந்த தேவதாசிகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா. அரண்மனையில ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா இவா வந்து அந்த கொள்ளிடத்தை தாண்டி ஒரு பரிசல்ல தாண்டி வருவா. கொஞ்ச தூரம் நடப்பா, காவிரியை வந்து கடந்து வந்து உறையூருக்கு வந்துருவா. நேரா அரண்மனைக்கு வருவா, ஆடுவா, பாடுவா, ராஜா கொடுக்கிற சன்மானங்கள் எல்லாம் வாங்கிட்டு மறுநாள் காலமே அவ மறுபடியும் கரம்பனூருக்கு வந்துடுவா. இந்த முறையில ஒரு நாள் அரண்மனைக்கு போறாள் இந்த தேவதேவி. இவளோ ஒரு ஸ்திரீ, நாட்டியக்காரி, தனியா போக மாட்டா. பந்தோபஸ்தோட தான், ஒரு கூட்டம், ஒரு கோஷ்டியோட தான் போவாள். இவளுக்கு வந்து ஒரு அக்கா அலிவேணி அப்படின்னு பெயர். பிரபன்னாமத்திரம் சொல்றது அவளுடைய பெயர் அலிவேணின்னு. அலிவேணி ஆடுவாள், பாடுவாள், இவளும் ஆடுவாள், பாடுவாள். அதோட கூட நிறைய வாத்தியக்காரர்கள், நன்னா வயலின் வாசிக்கிறவர், மிருதங்கம் வாசிக்கிறவர், இப்படி தம்புரா போடுறவள். ஒரு ஸ்திரீமயமான ஒரு சாம்ராஜ்யம் இவாளுடைய சாம்ராஜ்யம். நேரா அரண்மனைக்கு போனா, ஆடினா, பாடினா, ராஜா நிறைய உபகார சன்மானங்கள் எல்லாம் கொடுத்தான். மறுநாள் காலமே இவ கரம்பனூருக்கு உத்தமர் கோவிலுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கா. வரும்போது ஒரு 10-11 மணி, நல்ல வெயில். இந்த ஸ்திரீகளுக்கு நடக்க முடியல. ரங்கநாதரை சேவிச்சுட்டு இவ வந்துட்டு இருக்கும் போது ஒரே வெயிலா இருக்கே, கொஞ்சம் எங்கேயானும் உட்கார்ந்துட்டு போகலாம் அப்படின்னு இவாளுக்கு தோன்றது. எங்க உட்காரது? இப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது விப்ரநாராயணருடைய நந்தவனம் சமீபம் இவா வரா. அப்ப அலிவேணி சொல்றாள், ஏண்டி தேவதேவி, இங்க பத்தியா இந்த நந்தவனம் ஓரமா கொஞ்ச நாள் உட்காந்துட்டு விஸ்ராந்தி எடுத்துட்டு போலாம்டி அப்படின்னு சொன்னதும் இந்த ஸ்திரீகள் எல்லாம் சரின்னு சொல்றா, தேவதேவியும் சரின்னு சொல்றா. இந்த ஸ்திரீகள் எல்லாம் அந்த நந்தவனம் சமீபம் வரத வந்து வர்ணிக்கிறார் கவி. வெடலேர உய்யாருலு வெலனாருலு, வெடலேர உய்யாருலு வெலனாருலு, வெடலேர உய்யாருலு வெலனாருலு, வெடலேர உய்யாருலு. గుడి దాటి గల మౌని విరిగోటవై పూగడలేర ఉయ్యారులు వెలనారులు, వెడలేర ఉయ్యారులు. ஒய்யாரமா இந்த ஸ்திரீகள் எல்லாம் நடந்து வந்து முதல்ல இந்த நந்தவனத்தை பார்க்கிறாளாம். அப்பேற்பட்ட ஒரு நிழல் படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மரம், அது அடியில எல்லாரும் வந்து உட்கார்றா. பொட்டி கிட்டி வாத்தியம் எல்லாத்தையும் வச்சுட்டு தேவதேவியும் உட்கார்றாளாம். இப்படி பார்க்கிறாள். அக்கா, இது என்னக்கா இது? நந்தவனமா? இவ்வளவு அழகா இருக்கே. அம்மாண்டி, எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? இங்க இருக்கக்கூடிய பூலாம் தான், புஷ்பங்கள் எல்லாம் தான் ரங்கநாதருக்கு போறது தெரியுமா? தேவதேவி சொன்னா, அக்கா, இவ்வளவு வருஷம் நான் இந்த பக்கமா வந்திருக்கேன், இந்த நந்தவனத்தை நான் பார்த்ததே இல்லையே, நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போமா? சரி வாடி போலாம். 2 பேருமா போறா. வந்திருக்கிற பரிவாரங்கள் எல்லாம் வெளியிலேயே உட்காத்தி வச்சா. 2 பேரும் மெதுவா உள்ள போனா வாசனை அசாத்தியமா அடிக்கிறதாம். வாசல் வரைக்கும் அந்த புஷ்பத்தினுடைய கந்தம், அந்த காத்து வந்து அந்த புஷ்பத்துடைய கந்தத்தை அப்படி தூக்கி வீசிண்டு போறதாம் அந்த காத்து. தேவதேவி மகா ரசிகை. அவள் சொல்ற, பஷ்யாக்ரஜே சுந்தரமே தத்புதம் வனம் மகத் சைத்ர ரதாதிக ஸ்ரீயம். அக்கா, மன்மதன் ஒரு தெய்வம் ஒருத்தன் உயிரோட இருந்தானால் அவன் இந்த நந்தவனத்துல தான் இருக்கணும். ஏன்னா பாரிஜாதம் முதலிய புஷ்பங்கள், எவ்வளவு புஷ்பங்கள், எப்பேற்பட்ட ஒரு சோலையா இருக்கு. வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை அப்படின்னு சொல்லும்படியாக என்னென்ன புஷ்பங்கள், பாரிஜாதம், மல்லி, முல்லை, சம்பகம், அத்தனை புஷ்பங்களும் இந்த நந்தவனத்துல இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுறாளாம் தேவதேவி. ஒரு கால் இது வந்து குபேரனுடைய நந்தவனமா இருக்கக்கூடிய அந்த சைத்ர ரதம் கூட தோத்து போயிடும் போல இருக்கே, இந்திரனுடைய தோட்டம் போலனா இருக்கு. இப்படி சொல்லிண்டே வா அப்படின்னு நடந்து வரா. உடனே அக்கா சொல்றா, ஏண்டி சுத்தி பார்த்தாச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுத்து, நம்ம பொழுதோடு வீடு போய் சேரணும், வா போகலாம். சரின்னு 2 பேரும் இப்படி திரும்பி வரும்போது தேவதேவிக்கு ஒண்ணு தோன்றதாம். என்ன தோன்றது?
பகவானுடைய செயல் ஏதோ வந்தோமா பார்த்தோமா சுத்தி பார்த்தோமா போனோமான்னு இல்லாம தேவதேவி சொல்ற, அக்கா இந்த நந்தவனமே இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னுட்டா இதை பராமரிக்கிறாரே ஒரு புண்ணிய ஆத்மா, அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும், எப்பேற்பட்ட ரசிகரா இருக்கணும், எனக்கு அவரை பார்க்கணும்னு தோன்றதுக்கா? வேண்டாண்டி, அவர் அப்பேற்பட்ட மகாபுருஷர், வைராக்கியசாலி, பக்தி உள்ளம் ததும்பியவர், ரங்கநாதத்தை தவிர வேற யாரையும் நம்மளை எடுத்து பார்க்க மாட்டார். நம்ம எல்லாம் தாசிகள், அவர் பார்க்கறதுனால நம்ம அவரை பார்க்கறதுனால நமக்கு என்னடி லாபம்? வா போகலாம். விபரீதமா போயிட போறது, அவர் எங்கேயான சபிச்சுட போறார், நம்ம போகலாம் வா. இல்லக்கா எனக்கு அவரை பார்த்தே ஆகணும்னு தோன்றது, பார்த்து விசாரிச்சுட்டு போலாம் வா. ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு பர்ணசாலை ஒண்ணு இருந்தது. ரெண்டு பேரும் தலையை விட்டு பார்த்தா ஏதோ 10 கட்டு சமைத்து தர்ப அதெல்லாம் தான் இருந்தது, மான் தோல் இருந்தது, பிரம்மச்சாரிகளுக்கே உரியதான சில திரவியங்கள் எல்லாம் இருந்தது. ஆளை காணும். இப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இப்படி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய புஷ்ப பாத்தி அடியில இவ ரெண்டு பேரும் அந்த சகோதரிகள் விப்ரநாராயணரை பார்க்கிறா. இவர் அங்க உட்கார்ந்து நாம கீர்த்தனம் பண்ணிண்டே இந்த நந்தவனத்துல வேலை பண்ணிட்டு இருக்கார். இவர் தான் இந்த நந்தவனத்தை பராமரிக்கிறவர் அப்படின்னு தெரிஞ்சுட்டா. ஏன்னா இவருடைய பரிசிரமத்தினால தானே இந்த நந்தவனம் அவ்வளவு அழகா சைத்திர ரதத்தை காட்டிலும் அழகா மிஞ்சறது இல்லையா? இங்க இருக்கிற தண்ணியை இறைச்சி அப்படி கொட்டிண்டு பாத்தி எல்லாம் கட்டிண்டு கலைகள் எல்லாம் பிடிங்கிண்டு இவர் உட்கார்ந்து இருக்கார். இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறார் கவி. ஆரோ இவர் உடல் ஏங்கனும் மடகூற்று எழுமையே நேராகவர் முகமீசையில் நிலங்கடிடும் தாடி சீரார் மறை மணி சேர் திருத்துளவத்தோடு திகழும் ஓரார்வட மகள் மார்பகம் எங்கும் கிளைந்திலகும் அங்கங்களில் ஈராரெனும் திருவன் கூறிய வீரும் திங்கட்கதிரன வேகிரு தந்தங்களும் திகழும் இங்கே செழுவன பாலக்கரிவரன மதிய வங்கபுரி குழலாதிரு ஓரும் மருகளே கருகருன்னு அடர்த்தியா தாடி மீசை எல்லாம், அந்த தாடி அவருக்கு அமைஞ்சிருக்கிறதே ரொம்ப பாங்கா இருக்காம். அவருடைய திருமேனி தக 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 தகன்னு அப்படியே திங்கள் கதிரெனவே அப்படின்னு வர்ணிக்கிறார் கவி. அழகா ஸ்வர்ணம் போல ஜொலிக்கிறதாம். அதுல 12 இடங்கள்ல திருமண் காப்பு இட்டுன்னு இருக்கார். இவர் துளசி மாலை தாமிர மாலை இதெல்லாம் தரிச்சுட்டு இருக்கார். கூடவே கூட இவருடைய வாக்குல நாம கீர்த்தனம் வந்துட்டே இருக்கு. பகவானுடைய நாமத்தை சொல்லிண்டே அந்த நந்தவனத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இவர் எதிர்த்தாப்புல இவ 2 பேரும் போய் நிற்கிறாளாம். அவர் நிமிர்ந்து பார்க்கல. இப்படி திரும்பி பார்த்து நீங்க யார் அப்படின்னு கூட கேட்கல. தேவதேவிக்கு ஒரே ஆச்சரியம். அக்கா இதோ இங்க உட்கார்ந்து இருக்கானே இவர் என்னக்கா நம்ம பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறார். இவர் என்ன உயிரில்லாத வஸ்துவா, ஜடமா, பைத்தியமா? இவர் என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கார், ஏதோ எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. நம்ம 2 பேர் தொண பேசிட்டே இருக்கோம், அதை கூட இவர் கவனிக்கல. இவருக்கு என்ன காது கீது கேட்காதா? என்ன இது முனாப்படி இருக்கால் பெருவிலங்கோ, 2 கால் வச்சுட்டு ஏதாவது ஒரு பிராணிகிணி இருக்கான்னு இவர் என்ன பெரு விலங்காட்ட இவர் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம அழகா இவ்வளவு 2 ஸ்திரீகள் நிற்கிறோம், நம்ம பக்கம் இவர் திரும்பியே டே சும்மா இருடி, மெதுவா பேசு, அவர் காதுல விழுந்துட போறது. இந்த அழிவேணி சொல்றார், அலிவேணி அப்ரவி திவ்யம் தத் பிரபாவம் மமானுஷம் ந ச ஷண்டோ ந ச உன்மதஹ ந சைஷ ப்ராக்ருதோ ஜனக மகாவிரக்தோ ரங்கேஷ கைங்கர்ய நிரத சதா தானே லக்ஷதனஸ்யாபி ந த்வாம் பஷ்யதி சக்ஷுஷா
மெதுவா பேசடி, அவர் காதுல விழுந்துட போறது. அவர் விலங்கெல்லாம் கிடையாது, ஜீவன் இல்லாத வஸ்து கிடையாது, பைத்தியம்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட விவேகர் அவர் ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்டி. அவர் நம்ம அழகுக்கெல்லாம் மயங்க மாட்டார். தேவதேவி அவெல்லாம் ரொம்ப பெரிய மகான்கள். அவள் இடத்துல நம்ம அபச்சாரம் பட்டுட்டோம்னா நம்ம குடும்பமே உருப்படாது. ஏதோ இந்த நந்தவனத்தை பிரதட்சணம் பண்ணினியா, வா போகலாம், நாழியாச்சு வா போகலாம். இருக்கா? சும்மா இருக்கா? என்ன அவர் அவ்வளவு அழகா இருக்கார், நன்னா இருக்கார், அவரிடத்துல கொஞ்சம் ஏதாவது விசாரிச்சுட்டு வரணும்னு எனக்கு தோன்றது. என்ன விசாரிக்கிறது? அவரை பேச வைக்கணும். என்னடி பேச வைக்கிறது? அவரை இன்னும் கொஞ்சம் கிட்ட போலாம் வா. அவர் பேச மாட்டார்டி. நீ லட்சக்கணக்கான வராகன் தானே லட்சதனா சியாபி. நீ அவர் லட்சக்கணக்கான வராகன் அவர் காலில் கொட்டினாலும் அவர் உன் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார். வா போகலாம், நான் சொல்றேன் கேளு, இது விபரீதமா போய் முடியும். இல்லக்கா, நீ என்னதான் சொன்னாலும் நான் அவரை விசாரிச்சுட்டு தான் வருவேன். நீ வேணா பாரு, அவர் என்னையா நிமிர்ந்து பார்க்க மாட்டார். நான் அவரை அழைச்சிட்டு வரேன், என்னோட கூட அழைச்சிட்டு வரேன். ஏன் நம்ம வீட்டுக்கே நான் அழைச்சு, அடி போடி பைத்தியக்காரி, அதெல்லாம் நடக்காது. உனக்கு ஏண்டி வம்பு? பெரிய பெரிய ராஜ சதஸெல்லாம் நம்மள தேடிட்டு கூப்பிடுறான். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்மள பார்க்கணும்னு துடிக்கலாம். நம்ம வீதியில போகும்போது பந்தோபஸ்தா அத்தகைய ரகளையோட நம்ம போயிட்டு இருக்கோம். உனக்கு ஏண்டி இந்த பரதேசியாட்ட தாடியும் மீசையுமா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவரை மயக்கிறதுல உனக்கு என்னடி ஆசை? வேண்டாம் தேவதேவி, நான் சொல்றேன் கேளு, இது விபரீதமா போய் முடியும். அவர் எங்கேயாவது சபிச்சுட போறாரு நம்மள, வா போகலாம். நீ சும்மா இருக்கா? அதெல்லாம் நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் அவர் அழைச்சிட்டு வரேன் பார். ஏன் தெரியுமா? நாளைக்கு நீயே சொல்லுவ, வீட்டுக்கு நான் கண்ணாடி முன்னாடி அலங்காரம் பண்ணிட்டா, உனக்கு என்னடி இப்படி ஒரு அலங்காரம்? அந்த நந்தவனத்து புருஷரே உன்னை திரும்பி பார்க்கல, உனக்கு என்னடி அலங்காரம்னு நீயே ஏளனமா பேசுவ. அதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். நான் அவரை அழைச்சிட்டு வரத உன்னால முடியாது, நடக்காது. நடக்கும் மக்கா, நான் அழைச்சிட்டு வரேன் பாரு. என்னுடைய அழகுல யார் மயங்காதவா? இந்த தாசர் மாத்திரம். இவர் மகாத்மாடி, அவரிடத்துல வம்பு பண்ணாதே. போரும் போரும், நீ இந்த தாசரை பத்தி சொன்னதெல்லாம், இவர் என்ன அப்பேற்பட்ட பிரம்மச்சாரியா? இவர் என்ன பிள்ளையாரா? இவர் என்ன ஹனுமானா? யாரா இருந்தாலும் என்ன அழகுல மயங்கதான் மயங்குவா. என்ன நிமிர்ந்து பார்த்து ஒரு வார்த்தை பேசினா இவர் என்ன குறைஞ்சியா போயிடுவார். ஏமே மாட்டலே சரி சரி எவரே தாசரே, ஏமே மாட்டலே சரி சரி எவரே தாசரே, స్వాములల వినాయకుడు సాక్షాతనుమంతుడో మరి, ఏమి మాటలే సరి సరి ఎవరే ఈ దాసరి. இவர் சொல்றார், இந்த தேவதேவி சொல்றா, காமினியை பார்த்ததும் இவர் பக்தி எல்லாம் போயிடும், நீ வேணா பார்த்துக்கோ. ஏன் இவர் என்ன நிமிர்ந்து பார்த்தா என்ன குறைஞ்சியா போயிடுவார்? இவர் என்ன ஏமி மாட்டலே சரி சரி எவரே தாசரி, இவர் நிமிர்ந்து பார்த்தா என்ன குறைஞ்சியா போயிடுவார். ஸ்வாமுலல விநாயகுடோ சாக்ஷாத் ஹனுமந்துடோ மரி, இவர் என்ன அப்பேற்பட்ட பிரம்மச்சாரியா, பிள்ளையாரா, ஆஞ்சநேயரா? காமினியை பார்த்ததும் இவருடைய பக்தி எல்லாம் போயிடும். ஏன்னா ஒரு ஸ்திரீ புருஷர் இடத்துல மோகிக்கிறதோ, ஒரு புருஷர் ஸ்திரீ இடத்துல மோகிக்கிறதோ, இது பிரகிருத்தினுடைய ஸ்வபாவம். இது யாரும் விதிவிலக்கு கிடையாது. என்ன போல ஒரு அழகி இருக்கும் போது அவரோ யுவ புருஷரா இருக்கார், அவர் என்ன அழகுல மயங்கதான் மயங்குவார். என்னதான் நீ சொல்லு, யாரா இருந்தாலும் இவர் ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்றவர், இவர் மயங்க மாட்டார். இவாளுக்கு விளையாட்டா ஆரம்பிச்ச ஒரு பேச்சு ஒரு பந்தியமா ஆயிடுது. இவ என்ன சொல்றா, நான் இவர் மயக்கி காட்டுறேன் பார், என் அழகுக்கு இவர் மயங்க வைக்கிறேன், இவரை நான் வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன் பார் அப்படின்னு சொன்னதும் அவள் சொல்றா, நடக்காது. நடக்கும், பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன பந்தயம்? ஒரு பந்தயம் வைக்கலாம். என்ன பந்தயம் வைக்கலாம்? పనిలేని కోడిగపో బాపని ఒక్కని పెద్ద చేసి పలికదవటే వాణిని నా చీర చెరంగున పని కొని ముడివై కొని నా పందే ముగలదా పొందని మాటలెందుకే మూకుదా. இவர் சொல்றா, ஹரினுடைய சேவையை மறக்க வச்சு இவரை நான் அழைச்சிட்டு வரேனா இல்லையா பார். ஹரி சேவை மரப்பில்ச்சி விரிதூபோ சேகனச்சி திருச்சூர் நரேக துடி பில்ச்சி ஏலே நண்டே பந்தே முபேயனா. அந்த ஹரிஸ்மரணத்தை நான் மறக்க வச்சு இவரை நான் அழைச்சிட்டு வரேனா இல்லையா பாரு, வீட்டுக்கே நான் கூட்டின்னு வரேன். உடனே அலிவேணி சொல்றா, சரி நீ இவர உன்னுடைய விப்ரம விலாச ஹாசேக்ஷனாதிகளாலே மோகிப்பிட்டையாகனால் ஆகில் நீ அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னுட்டா, உனக்கு நான் 6 மாசம் நான் வேலைக்காரியா இருக்கேன், நான் உன்னுடைய தாசியா இருக்கேன்.
தேவதேவி சொல்றா, ஒரு கால் என்னால அது முடியல அப்படின்னுட்டா நான் வந்து உனக்கு 6 மாசம் வேலைக்காரியா தாசியாக இருக்கேன். பந்தயம் கட்டையாச்சு, பந்தயம் போட்டாச்சு. இப்ப இந்த தேவி என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய உயர்ந்த வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டா. இவள் ஒரு மஞ்ச வஸ்திரத்தை தரிச்சுண்டா, ஒரு துளசி மாலையை தரிச்சுண்டா. அந்த வஸ்திர பூஷணங்களை எல்லாம் எடுத்துண்டு அவ அக்கா அலிவேணி அந்த கோஷ்டி எல்லாம் வீடு திரும்பிட்டா. இப்ப இந்த தேவதேவி விப்ரநாராயணனை பார்க்கறதுக்காக இவள் வராள் அப்படின்னு கவி வர்ணிக்கிறார். தாசரி சாண்டி வேசமுதோ தேவதேவி. எப்படி வரா அப்படின்னா, நர்த்தனம் ஆடுறவள் இல்லையா, இவள் வரதே ஒரு ரசிகத்துவம் இருக்கும் இல்லையா, அவள் வருது. அதனால கவி வர்ணிக்கிறார். தனஜனா தனஜனா ததரும் ததாம் தகதி குததிங்கினதம் தனஜனா தனஜனா ததரும் ததாம் தகதி குததிங்கினதம் தாம் ததீம் தனஜனா தனஜனா ததரும் ததாம் தகதி குததிங்கினதம் தாம் ததீம் ததிங்கினதம் 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 வெட்டலே தாசரி சாண்டி வேசமுதோ தேவதேவி. வெட்டலே தாசரி சாண்டி வேசமுதோ தேவதேவி. நட்டின பைனின முன நெடுபைன காவிரேக உடலெல்ல காவி போக மடுபோ பிகுபை நரைக. வெட்டலே தாசரி சாணி வேசமுதோ தேவதேவி. பரமோட்டும் தெப்பலலோன దురుసైన చూపులు దాసి హరి హరి శ్రీరంగయను స్వరిమదిలో గొనుగు గొనుచు ఎట్టలే దాసరి సాని వేసముతో దేవదేవి. వెట్టలే దాసరి సాని వేసముతో దేవదేవి. వేసముతో దేవదేవి. கார்த்தால கோவிலுக்கு போகும்போது இவர் மஞ்ச வஸ்திரத்தை தரிச்சுண்டு துளசி மாலை எல்லாம் தரிச்சுண்டு எப்படி வரானா, சாணி வேஷமுதோ தேவதேவி ஒரு சன்னியாசினியாக வராளாம். எப்படி வரா, வாயில வந்து நாம கீர்த்தனம் பண்ணிட்டே வராளாம். ஹரி ஹரி ஸ்ரீரங்கயனு ஸ்மரிமதினோ கொனுகு கொனுசு. ஹரி ஹரி ரங்கா 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 அப்படின்னு வேஷம் போட்டுட்டே இவள் வந்து விப்ரநாராயணருடைய திருவடியில விழுந்து சேவிச்சாள். விப்ரநாராயணர் வந்து கேட்கிறார், அம்மா நீ யாரு, எதுக்காக வந்திருக்க, எதுக்கு என்ன விழுந்து சேவிக்கிற? உடனே சொல்றாள் இவள், சுவாமி நான் வந்து பாப்பவசத்தினால ஒரு தாசியாக பிறந்துட்டேன். என்னை வந்து என்னுடைய தாயார் சர்வரையும் பஜித்து அர்த்தார்ஜனம் பண்ண சொல்லும்படியாக என்னை வந்து நியமிக்கிறாள். எனக்கு அதுல இஷ்டம் கிடையாது. நான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாப்பம் பண்ணி 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 படுகுழியில விழறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால சர்வசங்க பரித்தியாகம் என்னுடைய தாயாரை கூட விட்டுட்டு நான் வந்து உங்களுடைய திருவடியில வந்து ஆசிரியத்து உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு வந்திருக்கேன். தேவரீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். உங்களுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியத்தை நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இவர் கேட்கிறார். பாவம் ஒன்னும் தெரியாது இல்லையா, இவரை வச்சுட்டு தானே அவ 2 பேர் பந்தயம் கட்டியிருக்கா. இவர் கேட்கிறார், உனக்கு என்ன கைங்கரியம் பண்ண வரும்? சுவாமி இவ்வளவு பெரிய நந்தனம் இருக்கே, இந்த நந்தவனத்தை நான் பார்த்துக்கிறேன், இந்த புஷ்பங்களை எல்லாம் நான் பறிச்சு தரேன், பாத்தி எல்லாம் கட்டுறேன், தண்ணி எல்லாம் விடுறேன், களைகள் எல்லாம் பிடுங்குறேன், நான் நன்னா பூமாலை தொடுத்து தரேன் அப்படின்னு எல்லாம் சொன்னதும் இவர் சொல்றார், அதெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே, அதுக்கு நீ எதுக்கு அப்படின்னு கேட்கிறார் அவர். இவள் உடனே விழுந்து கதறி அழறா, ஓன்னு அழுது சொல்றா, நான் ஒரு பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு கூட ஒரு தாசியா ஒரு வேலைக்காரியா இருக்கிறதுக்கு அருகதையற்றவளா ஆயிட்டேனா சுவாமி, அந்த யோக்கியத்தை கூட எனக்கு இல்லையா? தகனா சுவாமி தகனா தாசிக நுண்டூட்ட கைன அகுண ದಯಜೂಪಕ ಪೋಮನುಡ ತಮಕು ತಗುಣ. எனக்கு
எந்த விதமான யோக்கியத்தையும் இல்லையா? இந்த இவ்வளவு அழகா ஒரு நந்தவனம் இருக்கே, இந்த நந்தவனத்துல நான் வேலைக்காரியா இருந்து இந்த ஆசிரமத்தை வெளியில கூட்டி பெருக்கி முழுகி அழகா கோலம் போட்டு தரமாட்டேனா? இல்ல திருவாராதனத்துக்கு தீர்த்தம் எடுத்துன்னு தரமாட்டேனா? திருமஞ்சனத்துக்கு இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னுட்டா உங்களுடைய திருவடியே கத்தின்னு அழகா உங்களுடைய திருவடியில விழுந்து கிடப்பேன். தேவரையருடைய காது பட அழகா பலவிதமான ராகங்கள்ல நான் நாம சங்கீர்த்தனம் பண்ண மாட்டேன்னா அந்த யோக்கியத்தை கூட எனக்கு இல்லையா? நான் அத்தகைய நீச்சையா போயிட்டேனா அப்படின்னு ஒரு கபட்டமான ஒரு வேஷம், இப்படி ஒரு வச்சனம் சொல்லிட்டு இருக்காள் தேவதேவி. இவர் பாவம், இவர் ரொம்ப கிருபையுடையவர், பாவப்பட்டுட்டார். இவளுடைய கபட்டம் அவருக்கு புரியல. சரி, இவளுக்கு கிருபை பண்ணி நீ இந்த நந்தவனத்திலேயே தங்கிக்கோ அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டார். நந்தவனத்துல தங்கிக்க சொன்னாரே தவிர பர்ணசாலையில இடம் கிடையாது, நந்தவனத்துல நீ வெளியில தங்கிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டார். இவரோ கடும் பிரம்மச்சரியத்தோட இருந்துருக்கார். தான் பிக்ஷை எடுத்துட்டு வருவார், அவர் சாப்பிட்டது போக பாக்கி அந்த தேவதேவி கிட்ட கொடுப்பார். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன் என்றே அப்படியே பரம பிரசாதமா அவள் எடுத்துட்டு கபட்டம் தானே எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஸ்ரத்தையா நந்தவனத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவள் இப்படி 6 மாச காலங்கள் போறது. ஆனா பிரம்மச்சரியத்தோட அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாளாம். கொஞ்சம் கூட அவள் கிட்ட வந்துட்டா அப்படின்னுட்டா வத்து வத்து వద్దు వద్దు సుమా కాస్త కొద్దిగా మసలుమా అద్దరి శ్రీహరి కొలువవు అర్చావేదిక కద్దు వద్దు వద్దు సుమా కాస్త కొద్దిగా మసలుమా దవు దవు ఇటు రాకు తడికాలుల త్రొక్కబో వద్దు వద్దు సుమా కాస బొద్దిగా మసలుమా అడడాడా ఎడలేదు అంటిన మరి పనికి రాదు. అడడాడా ఎడలేదు అంటిన మరి పనికి రాదు. విడిగా మటికై ఉంచిన వేషుల వలిట కద్దు వద్దు వద్దు సుమా కాస్త కొద్దిగా మసలుమా. கொஞ்சம் கூட இவள் கிட்ட வந்துட்டாள் அப்படின்னுட்டா தள்ளிப்போ தள்ளிப்போ வத்து வத்து கிட்ட வராத. அடடாடா எடலேதோ, இங்க இடம் கிடையாது, இங்க வராத, இங்க கிட்ட வராத, என் மேல பட்டுட போற, இந்த பக்கம் ஈரக்காலோட வராது, என் வேஷ்டி மேல படாத, இதெல்லாம் தொடாதே அப்படின்னு இவர் இப்படி ஒரு பிரம்மச்சரியத்தோட ஒரு 6 மாச காலங்கள் இப்படி இருந்துட்டு இருக்கார். அந்த ருத்து மாறுறது இல்லையா, மழை காலம் வருது. ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது. தேவதேவி எப்படா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தவள் வெளியில பர்ணசாலைக்கு வெளியில தான் இவள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காள். இவ்வளவு நாள் வரைக்கும் இவர் கவலையே படாத விப்ரநாராயணர் இன்னைக்கு மழை வந்துடுத்து அப்படின்னதும் அடடா தேவதேவி மழையில நனைஞ்சுடுவாளே அப்படின்னு ஒரு இரக்கம் தான் அவருக்கு வந்தது. அந்த இரக்கத்தோட கூட வெளியில பார்க்கிறார். இவள் மழையில நனைஞ்சுட்டு இருக்கிறத பார்த்ததும் அவர் சொல்றார், அம்மா மழை பெயர்தே, நீ நனைஞ்சுட்டியே, நீ உள்ளவா, லோனிக்கு ராவே, வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்றார் கவி. வானலோன தடவுண்டி தடிசேவோ காபோலு சானயந்தோ வணிகேவோ లోనికి రావే. వానలోన తడవుండి తడిసేవు కాబోలు సానగంతో వణికేవో లోనికి రావే. ఎటికడ జాజిలద నీట పడెనయ్యవారు, ఎటికడ జాజిలద నీట పడెనయ్యవారు. నాటగతి వచ్చునంత బయట పొంగ దడసెనేమో అవును గాని వెర్రిదాన వానలోన నిన్ను చేవే. అవును గాని వెర్రిదాన వానలోన నిన్ను చేవే. మేలు బాగా తడిసేనే లోనికి రావే. కోవలలో సన్నాయి కొలుగునకై తినిచెనదే పువ్వులెరి స్వామి వారి పూజకై తేవలదే. ఎంత తడి సాబుగాని ఈ జడిని రారా కాలు జరనయ్యవారు అవునారా. ఎంత తడి సాబుగాని ఈ జడిని రారా కాలు జరనయ్యవారు అవు
உள்ளவான்னு கூப்பிடுறார். நீ மழையில நனைஞ்சிட போற, உள்ளவாமா உள்ளவாமான்றார். இவள் வந்து ரொம்ப சாத்துரியமா பதில் சொல்றா. என்ன பதில் சொல்றா? ஏட்டிகட ஜாஜிலத, இந்த ஜாதி செடி இருக்கு இல்லையா, அந்த பந்தல் போட்டிருக்கேனே அது விழுந்துருத்து சுவாமி, அதை வந்து மூங்கில் வச்சு நான் நிறுத்தணும்னு பார்க்கிறேன். அதை நிறுத்தும் போது ஒரு கால் என்னுடைய வஸ்திரம் நனைஞ்சிருக்கலாமோ என்னமோ. அடி போடி பைத்தியக்காரி, உனக்கு தெரியலையா மழை பெய்யறது பத்தியா, உள்ளவா நனையறப்பார். இல்ல சுவாமி, இங்க வந்து இங்க கோவில்ல வந்து அந்த வாத்திய சத்தம் கேட்கறது இல்லையா, கோவலோ சன்னாயே கொலுபொன்ன கை பெல்லி சின்னதே, அங்க கோவில்ல வந்து அந்த வாத்திய சத்தம் கேட்கறது, பெருமாள் வந்து புறப்பாடுக்கு வந்து ஆயத்தமாயிட்டார், நம்ம வந்து புஷ்பம் வந்து எடுத்து வைக்க வேண்டாமா, அதை எடுத்து வச்சுட்டு நான் வரேன். இல்ல இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, நீ முதல்ல உள்ள வா, நீ நனையறப்பார் மழையில, இறக்கத்தோட கூட்டுன்னு இருக்கார். இவள் வந்து சொல்றாள், ஒரு கால் நான் உள்ள வந்தா கால் வழிக்கிறதுனா என்ன பண்றது, ஸ்லேடையா பேசுறா. நான் அந்த பர்ணசாலைக்குள்ள வந்துட்டேன்னா நான் ஈரமா இருக்கேன், கால் வழிக்கிறதுனா என்ன பண்றது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அவள் கேட்கிறாள். மற்றொரு அர்த்தம், நான் வந்து நீங்க இத்தகைய பிரம்மச்சரியத்தோட இருக்கேள், நான் வந்து உள்ள வந்துட்டு கால் வழிக்கிறதுனா என்ன பண்றது அப்படின்ற ஒரு மற்றொரு அர்த்தத்துல கேட்கிறாள். இவர் வந்து சொல்றார், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ உள்ள வா அப்படின்னு சொன்னதும் உள்ள வந்தாள். அவள் எதுக்காக காத்துட்டு இருந்தாலோ அதுல அவள் வந்து சாதிச்சுட்டாள். கொஞ்சம் கொஞ்சமா தேவதேவி அவரை வசப்படுத்திட்டாள். பர்ணசாலைக்குள்ள வந்தா, ஹிருதயத்துல இடம் பிடிச்சுட்டாள். இப்போ விப்ரநாராயணருடைய நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னுட்டா, தேவதேவி இல்லாமல் அவரால் இருக்க முடியல அப்படின்ற நிலை வந்துடுத்து. தேவதேவிக்கு வந்து அவர் மேல ஒன்றும் மோகம் கிடையாது, பந்தயத்துல ஜெயிக்கணும், அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணினா கிரகத்துக்கு அழிச்சுன்னு வரேன்னு சொல்லியிருக்காளே, அது இன்னும் பாக்கி இருக்கு, அதுதான் அவளுடைய லட்சியம். கொஞ்சம் சில நாட்கள்ல அதையும் அவள் பண்ணிட்டாள். ஒரு நாள் இங்க அலிவேணி ஒரு 8-10 மாசமா காத்துட்டு இருக்காள் இல்லையா, வாசக்கதவை திறந்து பார்த்தா வாசல்ல தங்க நிக்கிறா, கூட விப்ரநாராயணரும் வந்திருக்கா. திக்குன்னு ஆயிடுத்தாம் அவளுக்கு. தங்க வந்து பந்தயத்துல ஜெயிச்சுட்டாள், ஆரத்திலாம் சுத்தினா. விப்ரநாராயணருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு, ஏன்னா அவர் செல்வந்தர் ஆச்சே, அவர் ஒன்றும் ஏழை கிடையாது, செல்வந்தரா இருக்கிறதுனால உள்ள அழைச்சிட்டு வந்தா. நடுப்புற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊஞ்சல் அங்க உக்காத்தி வச்சு அந்த ஊஞ்சல்ல வச்சு ஆட்டின்னு இருக்கா. நன்ன ஒரு தங்க தட்டுல வந்து வெத்தலை பாக்கு சீவல் சுண்ணாம்பு எல்லாம் எடுத்து வந்து நாகரீகமான தின்பண்டங்கள் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்கிறா தேவதேவி. நீங்க இந்த வெத்தலையை கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படின்னு மடிச்சு கொடுக்கறாளாம். இவர் சொல்றார், எனக்கு இது வழக்கம் இல்லையேம்மா, என்ன எங்க வீட்டு ஊஞ்சல்ல உட்கார்ந்து வெத்தலை போடுறது உங்களுக்கு வழக்கம் இல்லைன்னு நீர் சொல்றீரே, எனக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க சுவாமி. சரி நீ சொல்றேன் அப்படின்னா நான் போட்டுக்கிறேன்னு அதையும் போட்டுண்டார். உடனே தேவதேவி சொன்னால், இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து அலங்காரம் பண்ணிக்க கூடாது, இதெல்லாம் முரட்டுத்தனமா தாடியும் மீசையும் இப்படி திருமண்ணெல்லாம் இட்டுண்டு முழங்கால் வரைக்கும் அழுக்கு வஸ்திரத்தை கட்டிண்டு இது நன்னாவா இருக்கு, நன்னா இல்ல, நீ எப்படி சொல்றியோ அப்படி நான் கேட்கிறேன் அப்படிங்கிறாராம். இவர் இப்படி மாட்டிண்டு பந்தப்படுத்திண்டு இப்படி பராதீனனா இருக்கிறவாளுடைய கதி எப்படி ஆறுது பத்தேளா. முழு இவரை மாத்திட்டாள் தேவதேவி. எப்படி மாத்தினாள், அவளுடைய குலத்துக்கு உரியதான வேஷபூஷணங்கள், அவருடைய அனுஷ்டானம் முதற்கொண்டு எல்லாம் போயிடுத்து. நன்னா அவருடைய முகத்தை வந்து மழமழன்னு ஆக்கிட்டாள். நல்ல வாசன திரவியங்களால அபிஷேகம் பண்ணி, நன்னா தைலங்கள் எல்லாம் தொடச்சி, தங்க சீப்புனால வாரி விட்டு, பெரிய ஜவ்வாது பொட்டெல்லாம் இட்டி விட்டு, ரத்ன பூஷணங்கள் எல்லாம் தரிச்சு விட்டு, பீதாம்பரங்கள் எல்லாம் போட்டு, பத்தேலா எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா உங்களுக்கு, நீ என்ன பண்ணாலும் எனக்கு வெகு திருப்தி அப்படிங்கிறாராம் இவர். அந்த நிலைக்கு இவர் மாறிட்டார். யோக நிலையில இருந்தவரை போக நிலைக்கு மாத்திட்டாள். ரங்கநாதரே கதின்னு இருந்தவரை வந்து இப்ப தேவதேவியே கதி அப்படின்னு ஆயிடுத்து. வர்ணாசிரமத்துக்கு உரியதான அனுஷ்டானங்கள் போயிடுத்து. முந்தி மாதிரி கோவில் பக்கமே போறது இல்ல, புஷ்ப கைங்கரியம் பண்றது இல்ல. உடல் பொருள் ஆவி எல்லாம் ரங்கநாதர் இருந்தவரை வந்து உடல் பொருள் ஆவி எல்லாம் தேவதேவி தேவதேவி அப்படின்னு ஆயிடுத்து. இப்படி கொஞ்ச காலங்கள் போறது, ஒரு 6 மாசம் போறது. ஆனா வேசியாருடைய உறவு காசு கொடுக்கும் வரை அப்படின்னு தானே சொல்லுவா, அது வச்சனமே உண்டு. இப்படி கொஞ்ச நாள் இருக்கும்போது புஷ்பத்துல தேன் இருக்கு அப்படின்னுட்டா, அந்த தேன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வண்டு வந்து மொய்க்கும். அந்த தேன் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னுட்டா அடுத்த புஷ்பத்துக்கு போயிடும். தப்பி தவறே கூட இந்த முன்னாடி இருந்த புஷ்பத்துக்கு வராது. அது மாதிரி இவர்கிட்ட செல்வம் இருக்கிற வரைக்கும் இவருக்கு மதிப்பு இருந்துட்டே இருந்தது. அந்தப்புற சயனம், கூடாரத்து சயனம், தாழ்வாரி சயனம், திருத்திண்ணை படுக்கை அப்படின்னு வந்துட்டார் இவர். ஒரு நாள் தேவதேவி வந்து வாசல்ல தள்ளி விட்டு கதவை சாத்திட்டா. இவர் வந்து அந்த திண்ணையில படுத்துன்னு அழுதுன்னு இருக்கார். எதுக்கு அழறார், தன்னுடைய நிலையை நினைச்சுட்டு அழறார். திருமாலையிலேயே அவர் பாடுறாரு இல்லையா, ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் பாத மூலம் பற்றிலேன் பரமூர்த்தி காரோளி வண்டனேயம்
நேகரங்கமா நகருள்ளானே. படுத்துண்டு அழுதுன்னு இருக்கார். இப்படி இவர் திண்ணையில படுத்துண்டு அழுதுன்னு இருக்கும் போது ஒரு நாள் சாயங்காலம் ரங்கநாதருடைய புறப்பாடு, நம்பெருமாள் வந்துட்டு இருக்கார். ஜிலு ஜிலு ஜிலுன்னு அந்த புறப்பாடுல வந்துட்டு இருக்கும் போது நம்பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல தாயார் இவர் ரெண்டு பேரும் அப்படி அந்த தெருல வந்துட்டு இருக்கும் போது தேவதேவியினுடைய கிரகம் வருது. தாயாரும் பெருமாளும் அப்படி பார்க்கிறாளாம். பார்க்கும்போது தாயாருக்கு பரிதாபகரமாக இருந்துதாம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த குளூர்லயும் சாரல்லையும் ஒருத்தன் கூட வாசல் திண்ணையில படுக்கல, இவன் ஒருவன் மட்டும் இப்படி படுத்துட்டு இருக்கானே, அனாதை போல பரதேசி போல படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு தாயாருக்கு அந்த தாய்ப்பாசம். இது யாரு, இது யார் சுவாமி, இது யாருடைய கிரகம் அப்படின்னு தாயார் கேட்க, உடனே பெருமாள் சொல்றார், அம்மா இது தேவதேவியினுடைய வீடம்மா. திண்ணையில சாய்ந்து கிடக்கிறவன் விப்ரநாராயணன் நமக்கு ஓடி ஓடி நந்தவன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தானே, அவன் தான் இவன். தேவதேவி அப்பேற்பட்ட லோபி விப்ரநாராயணத்துல இருக்கக்கூடிய தனத்தை எல்லாம் பறிச்சுட்டு அவனை வாசல்ல திண்ணையில தள்ளி விட்டுட்டாள் அப்படின்னு சொன்னதும் தாயாருக்கு பாசம் இல்லையா, அவள் சொல்றார், விப்ரநாராயணனா இது? பகவன் கருணா சிந்தோ வேத்மி த்வாம் பக்தவத்சலம். ஹே பிரபோ பக்தவத்சலா கருணா சிந்தோ, நீங்க நம்ம குழந்தை, இந்த குழந்தையா நமக்கு ஓடி ஓடி கைங்கரியம் பண்ணினானே இந்த விப்ரநாராயணன், அவனா இங்க படுத்துட்டு இருக்கான், சதா சர்வ காலமும் உங்களுடைய நாமத்தை சொல்லிட்டு இருப்பானே, கொஞ்ச நாளா கோவில் பக்கமே வரலையே அப்படின்னதும் நம்ம சத்குருநாதர் சொல்லுவார், நம்முடைய குருநாதர், நம்ம பகவானுக்கு கண்ணு மூக்கு காது கை காலு திருவடி எல்லாம் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம 10 நாள் கோவிலுக்கு போறோம், 10 நாள் கோவிலுக்கு போயிட்டு 11ஆவது நாள் நம்ம கோவிலுக்கு போகல அப்படின்னுட்டா பகவானுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம குழந்தை 10 நாள் வந்தானே, கண்ணு மூக்கு காது மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்கோ, பகவானுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு, எட்டி பார்ப்பானாம் நம்ம குழந்தை வரலையே, நம்ம குழந்தைக்கு என்ன கவலை என்ன வருத்தமோ தெரியலையே, என்ன கஷ்டமோ தெரியலையே, ஏன் வரலேன்னு பகவானை நினைச்சு பார்ப்பான், அவனுக்கு உன்னை பத்தி சிந்தனை இருக்கு அப்படின்னு சொல்லுவார் நம்முடைய குருநாதர். அது மாதிரி இங்க தாயார் சொல்றா, விப்ரநாராயணனா இப்படி படுத்துட்டு கிடக்கான், தாசி வீடே கத்தின்னு கிடக்கானே, எப்படி ஓடி ஓடி உங்களுக்கு புஷ்ப கைங்கரியம் நமக்கு பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னதும் பெருமாள் மௌனமா இருக்காராம். தாயார் சொல்றாள், நான் எவ்வளவு சொல்றேன், நீங்க பேசாம இருக்கலே அப்படின்னதும், அநாத்தையாட்டம் இவன் இங்க விழுந்து கிடக்கானே, தாசி வீடே கதின்னு அவன் இருக்கலாமா, நம்ம பக்தனை நம்ம கைவிடலாமா பிரபோ, ஹே அநாத பந்தோ ஹே காருண்ய சிந்தோ, நீங்கள் தான் இவனுக்கு கிருப பண்ணணும் சுவாமி. நீதே அநாத பந்தோ காருண்ய சிந்தோ, நீதே அநாத பந்தோ காருண்ய சிந்தோ, நீதே அநாத பந்தோ காருண்ய சிந்தோ. பதிகளை சத்தியமாக கொதகல பதிகளை சத்தியமாக கொதகல கதி நீலே முகுந்தனதரே, கதி நீலே முகுந்தனதரே, அதிரே கதி பந்தோதகிதே கிருஷ்ணானீரே அநாத பந்தோ காருண்ய சிந்தோ, நீரே அநாத பந்தோ காருண்ய சிந்தோ. ஹே பக்தவத்சலா அநாத பந்தோ கிருபா சிந்தோ, நீங்க தான் விப்ரநாராயணனுக்கு நீங்க கிருப பண்ணணும்.
அவனை நீங்க இனிமேல் துஷ்டனாக இப்படியே வச்சிருக்க கூடாது, தங்கள் எப்போதும் அவனை நல்லவனாக ஆக்கி பணித்து விட வேணும், இப்படி கெடுக்க கூடாது அப்படின்னு தாயார் சிபாரிசு பண்ணினதும் பெருமாள் சொல்றாராம், எப்போ உன்னுடைய கட்டாட்சம் அவன் மேல பட்டிருத்தோ, எப்போ நீ கடைக்கண்ணால அவனை பார்த்துட்டியோ அதுவே அவனுக்கு கிருபை, அவன் திருந்திடுவான் அப்படின்னு சொன்னவர் பகவான் பார்க்கிறார். இங்கேந்து புறப்பாடு கொண்டவரான நம்பெருமாள் மறுபடியும் தன்னுடைய திரு சன்னிதானத்துக்கு வந்தார். பகவான் நினைக்கிறார், ஒரு யோக்கியனா இருந்தவனை அயோக்கியனா மாத்தின புண்ணியம் என்னையே சேரட்டும், இவனை மறுபடியும் யோக்கியனாக ஆக்கி கைங்கரியத்துக்கு பணித்து விட்டால் தேவல அப்படின்னு நினைக்கிறாராம் பகவான். அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தேவதேவியினுடைய கிரகத்தை யாரோ படபடன்னு இடிக்கிறா. இவள் கதவு கிட்ட நிற்கிறாள். பயம் இவளுக்கு. யார் இந்த நேரத்துக்கு கதவு இடிக்கிறது அப்படின்னு கேட்டதும், ரங்கேஷதாசனாமாகம் தேன சுப்ரேஷிதோதுனா, என் பேர் ரங்கதாசன், விப்ரநாராயணனுடைய தூதனாக நான் வந்திருக்கேன், அவருடைய வேலைக்காரன் தூதன் நான் வேலை செய்யறேன். அவர் ஒரு வஸ்து, ஒரு பெரிய வஸ்து பொருளை ஒண்ணு கொடுத்து அனுப்பிச்சிருக்கார், அதை வாங்கிக்கணும், அதனால கதவை தர தேவதேவி அப்படின்னு சொன்னதும் தேவதேவி இப்படி கதவை திறந்து பார்க்கிறா. ஒருத்தர் வாசல்ல நிற்கிறாராம், மகா தேஜஸ்வி மகா ஜோதிமயம், அப்படியே நீல தால் அடிக்கிறாராம். 16 வயசு பருவம் அவருக்கு சொல்லலாம். எப்படி இருக்கார் அப்படின்னா, நீலமலர் போல திருமேனி கண்டு மோகம் கொண்டு நெஞ்சம் நிறைவானதே, மலர் போல திருமேனி கண்டு மோகம் கொண்டு நெஞ்சம் நிறைவானதே, இதயனும் அதிசய நீல மலர் போல திருமேனி கண்டு மோகம் கொண்டு நெஞ்சம் நிறைவானதே, இதயனும் அதிசய நீல மலர் போல திருமேனி கண்டு மோகம் கொண்டு நெஞ்சம் நிறைவானதே, வானவினில் காணுகின்ற வண்ண வண்ண நிறமெல்லாம் வந்து சரண் புகுந்ததோ, என் எழிலே மோன எழில் காண நானே வானமதியானதன்றி மூலனாக சட்டை போனதோ, என் குழலிலே கானமழை பொழிந்திட கந்தருவ கிண்ணரனும் மானம் மஞ்சி மறைந்தனரோ, கானமழை பொழிந்திட கந்தருவ கிண்ணரனும் மானம் மஞ்சி மறைந்தனரோ, தாதகிட தீதகிட தகதகிட தாதகிட தீதி தகிட தகிட தீ தகிட தகதக தாதகிட தீ தகிட தகதகிட தேனருவி போலொரு உன்மதன தேன் சுவையை விளையாடும் வரவன நீல, தாதகிட தீதகிட தகதகிட தாதகிட தீ தகிட தாதகிட தீ தகிட தகதகிட தாதகிட தீ தகிட தகதகிட தேன் அருவி போலொளிரும் உன்மதன தேன் சுவையை விளையாடும் வரவன நீல, மலர் போல திருமேனி கண்டு மோகம் கொண்டு நெஞ்சம் நிறைவானதே, நிதியனும் அதிசய நீல மலர் போல திருமேனி கண்டு மோகம் கொண்டு நெஞ்சம் நிறைவானதே. ஜெகன்மோகன சுந்தராகாரனாக கோட்டி மன்மத லாவண்யனாக 16 வயசு பருவம் ஒரு புருஷர் நிற்கிறார். யார் நீங்கள்? விப்ரநாராயணன் வீட்டு வேலைக்காரன். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கேள்? இந்த பொன் வட்டில விப்ரநாராயணர் உங்களிடத்துல கொடுக்க சொன்னார். தோ என்னுடைய எஜமானர் இங்க தானே திண்ணையில படுத்துன்னு அழுதுன்னு இருக்கார், இந்த பொன் வட்டில வச்சுட்டு அவரை நீங்க உள்ள கூப்பிட்டு அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னதும், இப்பேற்பட்ட புருஷரை அவர் பார்த்ததே இல்லை. இந்த தேவதேவி மோகிச்சு போயிட்டாளாம். ராத்திரி எல்லாம் அவளுக்கு அந்த நீல ஜோதி, அதே தியானம் அவளுக்கு. விப்ரநாராயணரை உள்ள கூப்பிட்டாள், அவரை சந்தோஷப்படுத்தினாள் தேவதேவி. அன்னைக்குதான் கடைசி நாள் தேவதேவியினுடைய கிரகத்துல. மறுநாள் காலமே அந்த பெரிய பெருமாளுடைய கோவிலை திறக்கிறா. அந்த பட்டர்கள் எல்லாம் திறந்து பார்த்தா அவளுக்கு தூக்கி வாரி போடுறது. ஏன்னா கோவில் பூட்டினபடியே இருக்கு. கோவிலை திறந்து பார்த்தா அந்த சன்னிதானத்துல பகவானுக்கு உரியதான அந்த 5 வட்டில்கள்ல ஒரு வட்டில மட்டும் காணும். பாக்கி எல்லா பூஷணங்கள் திருடன் வந்திருந்தான் அப்படின்னுட்டா எல்லாத்தையும் தானே எடுத்துன்னு போயிருக்கணும். ஆனா அந்த ஒரு வட்டில மட்டும் காணும். கோவில் பூட்டினபடி அப்படியே இருக்கு அப்படின்னதும் இந்த செய்தி அப்படியே பரவி பரவி ராஜாவின் இடத்துல போச்சு. ராஜா சிப்பாய்கள் எல்லாம் அனுப்பிச்சான். தேட வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்ச தூரத்திலேயே அப்படி தேடி பார்த்ததும் தேவதேவியினுடைய வீட்டுல அது அவள் அகப்பட்டுட்டாள். அந்த பொன்வட்டில் கிடைச்சிருத்து கோவிலுக்கு திருப்பி கொடுத்துட்டான்.
தேவதேவியை கைது பண்ணியாச்சு. இப்ப விசாரணை நடக்க போறது. அவள் சொல்றாள், விப்ரநாராயணருடைய தாசன் ரங்கதாசன் ஒருத்தன் சொல்லிட்டு வந்தான், அவன் தான் எனக்கு கொடுக்க சொன்னான், விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னதாகவும் சொன்னான் அப்படின்னு சொன்னதும் விப்ரநாராயணரையும் கைது பண்ணிட்டு வந்தாச்சு. இப்ப சபையில, ராஜ்யசபையில தேவதேவி ஒரு பக்கம், விப்ரநாராயணர் ஒரு பக்கம் நிற்கிறா. ராஜாவுக்கு எல்லை மீறின கோபம் வருது. அவன் சொல்றான் விப்ரநாராயணரை பார்த்து, உத்தம குலத்துல பிறந்து அப்பேற்பட்ட பஞ்ச மகா பாதகங்கள்ல ஒன்னாங்க இருக்கக்கூடிய ஸ்வர்ணஸ்தேயம் அப்படின்ற தோஷம், ஒரு ஸ்வர்ணத்தை திருடக்கூடிய ஒரு காரியத்தும் பண்ணி, தெய்வீகமான ஒரு துரோகத்தை பண்ணி, அதை கொடுக்கறதுக்கு ஒரு சத்பாத்திரத்தை நீ தேடினீரே ஐயா, ஒரு தாசிய பார்த்தா அதை கொடுக்கணும், உம்முடைய புத்திசாலித்தனத்தை என்னன்னு நான் மெச்சறது அப்படின்னு ராஜா கோபிச்சுக்கிறான். இவர் வாதாடுறார், நான் திருடல சுவாமி, நான் கோவில் பக்கமே போல, கோவில் பக்கம் போகாத கஷ்டத்தை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். அரங்கனார் காட்சையாதே அழியத்தே நயர்கின்றேனே, மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனே நெஞ்சு தன்னாயால் அரங்கனார் காட்சையாதே அழியத்தே நயர்கின்றேனே. கோவில் பக்கம் போகாத கஷ்டத்தை தான் நான் அனுபவிக்கிறேன் சுவாமி அப்படின்னு ராஜாவின் இடத்துல சொல்ல, தேவதேவியை கூப்பிட்டு விசாரிச்சா தேவதேவி சொல்றார், ரங்கதாசன் தான் கொடுத்தான், விப்ரநாராயணனுடைய வேலைக்காரன்னு சொல்லிட்டு தான் என்னிடத்துல கொடுத்தான், தூதன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னதும் இவர் சொல்றார், எனக்கு யாரும் தூதனே கிடையாது அப்படிங்கிறார். ராஜா பார்க்கிறான், நிர்துஷ்டரா இருக்கக்கூடிய இவரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு ராஜாவுக்கு தோன்றது. ஆனா இவர் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கும் வகையில ஒரு விதமான பிரமாணமும் இல்லையே. அதனால விப்ரநாராயணரை சிறையில போட்டுட்டான் ராஜா. இவர் கதறி அழுது இருக்கார், அரங்கனுக்கே சேவை பண்ணிட்டு இருந்தேனே, என்னுடைய பெருமாளை நான் மறந்துட்டேனே, அதனாலதான் இந்த நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு கதறி அழுதுன்னு இருக்கும் போது அன்னைக்கு ராத்திரி ராஜாவுக்கு ஒரு திவ்ய ஸ்வப்னம் ஏற்படுறது. அந்த கனவுல, அந்த ஸ்வப்னத்துல சாட்சாத் பகவான் பெரிய பெருமாளே ரங்கநாதர் ராஜானுடைய கனவுல மகாராஜாவுக்கு சொல்றார், மத்புத்ராயமயா தத்தம் மத்தனம் தத்ர கோபவான். ஹே சோழராஜனே, என்னுடைய புத்திரனுக்கு நான் என்னுடைய தனத்தை அவனுக்காக நான் தேவதேவின் இடத்துல கொடுத்தேன், நீ அதை விசாரிக்கிறதுக்கு யார் அப்படின்னு கேட்கிறானோ. என்னுடைய தனம் அது அந்த பொன்மட்டில் எனக்கு சேர்ந்ததாக்கும். நான் என் பிள்ளை விப்ரநாராயணனுக்காக நான் தேவதேவின் இடத்துல கொடுத்தேன். அது எப்போ தேவதேவிக்கு கொடுத்தாச்சோ அது அவளே வச்சுக்கிட்டோம், எனக்கு அந்த பாத்திரம் வேண்டாம். ஏத்தத்வேஷ்யாதனம் பாத்திரம் தச்சமே மாஸ்து பூபதே தஸ்யைவ தத்வா தத் பாத்திரம் விப்ரநாராயணம் முனிம். நான் தான் விப்ரநாராயணன் பொருட்டு அவனுக்காக, அவனை தடுத்து ஆட்கொள்வதற்காக யாம் இத்தகைய லீலையை செஞ்சோம். யாமே தேவதேவன் இடத்துல அந்த பொன்வட்டிலை கொண்டு கொடுத்தோம். அவனை விடுதலை செய். விமுச்சிய பூர்வவது புஷ்பதாம கைங்கரிய காரிணம் விதேகி சீக்கிரம் மத்பக்தம் சோழராஜ மத் ஆக்ஞயா. ஹே சோழராஜனே, இது என்னுடைய ஆக்ஞை. நான் தான் தேவதேவன் இடத்துல கொடுத்து இத்தகைய லீலையை செஞ்சேன். விப்ரநாராயணன் அவனை பழிக்க வேண்டாம், அவனை விடுதலை செய், முன்போல அவனை புஷ்ப கைங்கரியம் பண்ணும்படியாக நீ அனுமதிப்பாயாக அப்படின்னு ராஜாவின் இடத்துல ரங்கநாதர் சொல்லிட்டார். ராஜா திடுக்கிட்டு எழுந்தான், ஓடினான், சிறைக்கு ஓடினான், சிறைச்சாலையை திறந்து விட்டான். விப்ரநாராயணரை வெளியில அழிச்சு சாஷ்டாங்கமா விழுந்தான். அபராத க்ஷமாபணம், சுவாமி நீங்க என்ன மன்னிக்கணும், இப்ப ஏற்பட்ட அபராதியாக ஆயிட்டேன், தேவரையருடைய பக்தி நிலை புரியாத நான் அபச்சாரப்பட்டுட்டேன். சாட்சாத் ரங்கநாதரே என்னுடைய சொப்னத்துல சொல்லிட்டார், நீங்க தப்பு பண்ணல, நீர் நிரபராதி, உமக்கு விடுதலை அப்படின்னு சொன்னதும் இவருக்கு சொரேல்னு தான் உரைக்கிறதாம். இவருக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருந்திருக்கும். அவருக்கு ஓடி வராராம் ரங்கநாதரை பார்க்கறதுக்கு. ரங்கநாதரை பார்த்து கதறி அழறார், ரங்கா நான் தேவதேவியினுடைய வீடே கதின்னு இருந்தேனே, என்ன நீ தடுத்தாட்கொண்டுட்டியா அப்படின்னு கதறி அழறார். அப்ப அழகான திருமாலை அப்படின்ற பாசுரங்களை அவர் பாடுறார். ஒரு பாசுரம் இந்த கட்டத்துல அவர் சொல்றது என்னன்னா, சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு செய்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு அழந்து வேளை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் மூரரங்கம் அன்றே
பிரபோ, அவர் சொல்றார், நான் வந்து இந்த துஷ்ட சங்கத்துல போகும்போது சுத்தி இருக்கக்கூடிய பெரியவாலாம் என்ன பார்த்து சொன்னா, அப்பா எப்பேற்பட்ட குடும்பம் உன்னுடைய குடும்பம், நீ இப்படி பண்ணலாமா, இப்படி தப்பு பண்ணாதே அப்படின்னு எல்லாம் சொன்னா. அவளை நான் அலட்சியப்படுத்தினேன். என்னுடைய சிநேகிதாலாம் சொன்னா, இப்படி பண்ணாதடா விப்ரநாராயணா, இது தப்பு தப்புன்னு சொன்னா, அவளையும் நான் அலட்சியப்படுத்தினேன். சுத்தி இருக்கிறவாலாம் பரிகாசம் பண்ணினா, பத்தியா அன்னைக்கு பக்தி பக்தி பக்தின்னு சொன்னோமே, இவனுடைய பக்தி இப்படிதான், இவன் இப்படிதான் இருப்பான்னு எனக்கு நன்னா தெரியும், அன்னைக்கே சொன்னேன் பத்தியான்னு சில பேர் பரிகாசம் பண்ணினா. அவ பேசினது எனக்கு எதுவும் உரைக்க, ஏன்னா அவ எல்லாம் பேசினது எனக்கு காதுல அவ உபதேசம் பண்ணினா. ஆனா நீ பண்ணின உபதேசம் எப்படி பண்ணினேன்னா, புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் ஊர் அரங்கம் அன்றே, என்னுடைய புத்தியில புகுந்து நீ வந்து போகாதேன்னு என்ன தடுத்தாட்கொண்டுட்டே இல்லையா ரங்கா, எப்பேற்பட்ட மகிமை உன்னுடைய மகிமை அப்படின்னு அவர் வந்து ரங்கனுடைய திருவடியில விழுந்தார். கீர்த்தனம் பாடினார், திருமாலை பாடினார். அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம், பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் குழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அந்த பாசுரங்களை பாடினார். விப்ரநாராயணன் அப்படின்ற பெயரை ஒழித்துண்டுட்டார். அது வேண்டாம் எனக்கு அந்த பெயர் இனிமேல். அப்ப என்ன பெயர் வச்சுக்கிறது? தான் பண்ணின பாவம் ஒழியணும் அப்படிங்கிறதுக்காக பாகவதாளுடைய திருவடியில விழுந்து புரண்டு அழுதார், கதறினார், கீர்த்தனம் பாடினார். அவளுடைய பாத தூளிய தன்னுடைய சிரசுல போட்டுண்டால் தான் இந்த பாவத்திலேருந்து தனக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பாகவதாளுடைய பாத தூளியாகவே தன்னை ஆக்கி கொண்டார். பாகவதாளுடைய பாத தூளி அப்படிங்கிறதுனால தொண்டர் அடி பொடி அப்படின்னு அவருக்கு திருநாமம் வந்தது. சம்ஸ்கிருதத்துல பக்த அங்கிரி ரேணுவு, பக்தாங்கிரி ரேணுவு அப்படிங்கிறது தான் இந்த ஆழ்வாருடைய திருநாமம். தொண்டரடிப்பொடி ஆழ்வாராக ஆனார். பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு தன்னை பாத்திரமாக்கி கொண்டார். பல்லாண்டு வாழ்ந்தார். 105 வருஷ காலங்கள் வாழ்ந்தார். இந்த நந்தவன கைங்கரியத்தையே பார்த்து கொண்டு பெருமாளுடைய அருளுக்கு அவரை லட்சியபூதராக ஆக்கி கொண்டார். தேவதேவியும் மனசு மாறினாள். தன்னுடைய பூஷணங்கள் எல்லாத்தையும் ஜெகன்மாதா ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தானும் கைங்கரிய ஸ்ரீயோடு கூட பரமாத்மானுடைய திருவடியாகிற பெரிய நிழல்ல வாழ்ந்து எம்பெருமானுடைய சரணத்தை அடைஞ்சாள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்த்த தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய அத்தியுதமான சரித்திரம். சின்ன சரித்திரம், ஆனா இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, 12 ஆழ்வார்கள்ல தொண்டரடிப்பொடி ஆழ்வார். ஆழ்வார்கள் யார் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளை சுத்தி இருக்கக்கூடியவா திவ்ய சூரிகள். அவ அவதாரம் பண்ணின ஆழ்வார்களாக, அவ பாடின பாசுரங்களுக்கு திவ்ய பிரபந்தம், அவ மங்களாசாசனம் பண்ணின க்ஷேத்திரங்களுக்கு திவ்ய தேசம் அப்படின்னு பெயர். அப்பேற்பட்ட அவதார புருஷாலா இருக்கக்கூடியவா தப்பான பாதையில போவாளா அப்படின்னு கேட்டா அவ போக மாட்டா. பகவான் அவளை போக வைக்கிறான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு ஒரு பாடம். யாராவது என்னுடைய திருவடியை ஆசிரியிச்சுட்டு, நம்மளுடைய குருநாதர் சொல்லுவார், இதுல என்ன பாடம் அப்படின்னுட்டா, யாராவது என்னுடைய திருவடியை ஆசிரியிச்சுட்டு ஒரு கால் துஷ்ட சங்கத்துல போனாலும் கூட நான் தகுந்த தருணத்துல தடுத்தாட்கொள்ளுவேன் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு பாடம் அப்படின்னு நம்முடைய சத்குருநாதர் சொல்லுவார். பகவானை ஆசிரியிச்சுட்டு ஒரு நாள் அவனுடைய சன்னிதானத்துல போய் நின்றாலும் கூட நம்முடைய குருநாதர் சொல்லுவார், அவனுடைய சன்னிதானத்துல ஒரு நாள் நின்றா கூட, ஒரு நாள் அவனுடைய நாமா சொன்னா கூட, ஒரு நாள் கூட கதாசிரவணம் பண்ணினாலும் கூட ஜன்மாவில வந்து நீ மறந்துடுவே, ஆனா பகவான் மறக்க மாட்டான். என்ன அப்படின்னுட்டா, அவனுக்கு அத்தகைய ஒரு அவ்வியாஜ கிருபை. கஷ்டத்தை சொல்லணும்னாலும் பெருமாள் என்ன நினைச்சுப்பாரா, அவன் வந்து கஷ்டத்தை என்னுடைய சந்நிதியில தானே வந்து சொல்றான்டா, அதனால அவன் அத்தகைய பாக்கியம் பண்ணியிருக்கான். கஷ்டமோ துக்கமோ என்னிடத்துல தானே சொல்லணும்னு அவனுக்கு தோன்றது, அதனால அவன் பாக்கியப்பட்டவன். வேற இடத்துல போய் சொல்லணும்னு அவனுக்கு தோணலையே அப்படின்னு பெருமாள் அப்பேற்பட்ட ஒரு கிருபையை நம்ம மேல வருஷிக்கிறார். அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய சரித்திரத்துல பாகவதாளுடைய பாத தூளிக்கு எத்தகைய மகிமை அப்படின்னு நமக்கு காண்பிக்கப்படுறது. இன்னைக்கு சத்குருநாதருடைய கிருபையினாலும் பகவானுடைய அனுகிரகத்தினாலும் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய அத்தியுதமான சரித்திரத்தை நம்மளால ஸ்மரிக்க முடிஞ்சது. மேலும் மேலும் குருநாதருடைய கிருபையினாலும் பகவானுடைய அனுகிரகத்தினாலும் நிறைய சத்சங்கங்கள் ஏற்பட்டு நிறைய மகான்களுடைய திவ்ய சரித்திரத்தை ஸ்மரிக்கிற பாக்கியம் குருநாதர் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த சரித்திரத்தை இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த சரித்திரத்துல நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த தெலுங்கு கீர்த்தனங்கள் எத்தனையும் தேவுலப்பள்ளி கிருஷ்ண சாஸ்திரி அப்படின்ற ஒரு தெலுங்கு கவிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் எழுதின கீர்த்தனங்கள் தான் இது. அவர் வந்து குச்சிப்புடி அப்படின்ற அந்த நாட்டியத்துக்காக எழுதின கீர்த்தனங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். தெலுங்கு கீர்த்தனங்கள் அத்தனையும் அவருடைய பிள்ளை, அவர் பேர் புஜை அப்படிங்கிறவர், அவர் தான் நமக்கு இந்த கீர்த்தனங்கள் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணினார். இந்த கீர்த்தனங்கள் எல்லாம் தெலுங்குல இருக்கு. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி இந்த கீர்த்தனங்கள் எத்தகைய கீர்த்தனங்கள் அப்படின்னு நமக்கு வந்து வரிகள் எல்லாம் சொல்லி கொடுத்துவா அவளும் ஒரு தெலுங்கு ஸ்காலர். அவளுக்கு பெயர் திருமதி ஸ்ரீமதி ராம்நாத்.
ரங்கநாத் அவளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புஜய் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த சரித்திரத்தை இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். மண்டங்குடி அதனில் வாழ வந்தோன் வாழியே மார்கழி கேட்டை நான் வந்துட்டி தான் வாழியே தெண்டிரை சூழரங்கரையே தெய்வம் என்றான் வாழியே திருமாலை ஒன்பதஞ்சும் செப்பிடான் வாழியே பண்டு திரு பள்ளி எழுச்சி பத்துரை தான் வாழியே பாவையர்கள் கலவி தன்னை அழித்த செல்வன் வாழியே தொண்டு